அஹ் அனை அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நம்முடைய விஎம்எஸ் நெல்லிக்கனி நிகழ்ச்சியில் முனைவர் இரா இளங்கோவன் அவர்கள் நீர் மேலாண்மை, மழை நீர் சேகரிப்பு போன்ற என்ற தலைப்பில் நம்முடைய கலந்துரையாட முன் வந்திருக்கிறார்கள். முதலில் அவருக்கு வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பற்றிய தகவல்கள் நான் ஏற்கனவே நம்முடைய பதிவில் தெரிவித்து விட்டேன். காரணம், அவர் 1981ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் சிஐடியிலே பொறியாளர் பி படித்து, சிவில் படித்து, அடுத்தது ஜிசிடி அதே கோயம்புத்தூரிலே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படித்து 2001 பிஹெச்டி ரெஸ்டரேஷன் ஆஃப் பொல்யூட்டட் லேக்ஸ், வாட்டர் ஹயானிக் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஒரு முக்கியமான தலைப்பிலே அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் 1981 பொதுப்பணித்துறையிலே நுழைந்து கடைசியில் தலைமை பொறியாளராக பணி நிறைவு பெற்றிருக்கிறார். அவர் பணிக்கு மட்டும்தான் நிறைவு பொழுது அவர் இன்னும் சுறுசுறுப்பாக பல்வேறு நீர் மேலாண்மை கருத்தரங்கங்களிலும் கட்டுரைகளிலும் புத்தகங்களையும் நிறைய எழுதி அவருடைய அனுபவங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு, இந்த விவசாயிகளுக்கு மிகுந்த ஒரு ஈடுபாட்டுடன் பணியாற்றி கொண்டு வருகிறார். அவர் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். தற்போது கோயம்புத்தூரில் இருக்கிறார். எனவே நம்முடைய தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி போன்ற, நாமக்கல் போன்ற பகுதிகளை எல்லாம் அவர் நன்றாக தெரியும். கோயம்புத்தூரிலே கூடுதலாக அவருடைய கவனம் இருக்கிறது. இந்த காலத்திலே பவானிசாகர் அணை பிரச்சனையாக இருந்தாலும், வேறு எந்த நீர்நிலை பிரச்சனையாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் களத்தில் நின்று, வெறுவனே அறிவுரை மட்டுமல்லாமல் களத்திலே நின்று மக்களாக நின்று பணியாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நண்பர் நம்முடைய திரு இளங்கோவன் அவர்கள். இன்றைய தலைப்பு இந்த காலகட்டத்தில் மிகவும் பொருத்தமானது. காரணம், நாம் மழை, வெள்ளம் போன்றவைகளை எல்லாம் தமிழ்நாட்டிலே 2 முறை பார்த்திருக்கிறோம் சமீப காலத்திலே. சென்னையிலும், தூத்துக்குடி, தென்காசி போன்ற, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும். அதற்கு முன்பாக பல வெள்ளங்களை நாம் கண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 1947க்கு முன்னால் நீர்நிலைகள் நிலவரம் நமக்கு ஓரளவு மூத்தவர்களுக்கு தெரியும். 47 67 வரையிலும், குறிப்பாக காமராஜர் முதலமைச்சர், திரு கக்கன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் காலங்களில் என்னென்ன நீர்நிலைகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது என்பதை அறிவோம். அதற்கு பின்னாலே 67க்கு பின்னாலே தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லாம் பெரிய பெரிய ஸ்மால் அண்ட் மீடியம் ப்ராஜெக்ட்ஸ் என்ற சிறு சிறு அணைகள் கட்டியிருக்கிறோம். பஞ்சப்பள்ளி அணை, தொப்பையாறு அணை, கேசரகுழி அணை, நாகாவதி அணை, இந்த மாதிரி சூளகிரி சின்னாறு அணை, கலவரப்பள்ளி அணை, இது மாதிரி நிறைய அணைகளை 67க்கு பின்னால் வந்ததையும் நாம் குறிப்பிட வேண்டும். ஆனால் இன்னொரு பக்கம் எவ்வளவு நீர்நிலைகள் கட்டிடங்களாக, சாலைகளாக, தொழிற்சாலைகளாக மாறி உள்ளது. அதனால் நீர்நிலைகளுடைய பரப்பளவு எவ்வளவு குறைந்துள்ளது, கல்லூரிகள் போன்றவைகளால், அதையும் நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய வயது 77 வயது எனக்கு நிறைவு பெறுகிறது. அதே போல இதனை விட மூத்தவர்கள் எல்லாம் இங்கே திரு நாராயணன், சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இந்த இரிகேஷன் என்பதும் நீர்நிலைகள் என்பதும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்து நாம் பல பதவிகளில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வறட்சி, கடும் வறட்சி, குடிநீர் பஞ்சம் வருகின்ற அளவுக்கும் எல்லா நீர்நிலைகளும் வற்றி போகக்கூடிய இடத்தில் இப்பொழுது இதை பற்றி நாம் பேசி அரசுக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக நாம் பரிந்துரை செய்தால் மூத்தவர்கள் சிந்தனை ஏதேனும் சில காலங்களில் நடைமுறைக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறோம். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் இனி தன்னுடைய பேச்சை தொடரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி, மிகவும் நன்றி. மிக சிறப்பான ஒரு அறிமுக உரையை கொடுத்திருக்கிறீர்கள். புதிதாக 1967க்கு பிறகு நாம் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நிறைய திட்டங்களை செய்திருக்கிறோம். நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க சிறு திட்டங்கள் வந்திருக்கிறது. அதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 புள்ளியிலிருந்து நாம் தொடங்கணும்.
பூமி சூடாகுது, காலநிலை மாற்றம் வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த நிலைக்கு ஏற்ப நமது நீர் மேலாண்மையை நாம் வந்து கட்டமைக்கணும். அதை நோக்கி பயணம் பண்ணணும். அப்பதான் அதுக்கு வந்து நம்ம விடை காண முடியும். நீங்க இந்த பூமி சூடாகுது, காலநிலை மாற்றத்தை கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னா 60, 70 ஆண்டுகளாக நம்ம என்ன நீர் மேலாண்மை திட்டம் வைத்தோமோ அதை மட்டுமே நம்ம வைத்துட்டு போகலாம், தப்பில்லை. ஆனா இந்த 2 காரணிகள் நமக்கு இங்க முக்கியமான ஒரு காரணிகளாக வந்துடுச்சு இப்ப. அப்ப இதுக்கான காரணம் என்னன்னா, அதிகமான கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்களை நாம் வெளியேற்றுறது. ஒண்ணு வாகனங்கள் மூலம் வெளியேற்றுகிறோம், தொழிற்சாலைகள் மூலம் வெளியேற்றுகிறோம், கழிவுகளை எரிப்பதின் மூலம், தீ வைத்து எரிப்பதின் மூலம் நாம் வெளியேற்றுகிறோம். இந்த மாதிரியான அதே மாதிரி இதுக்கான நிலக்கரி சார்ந்த ஆற்றல் தயாரிப்பு, இப்போ அதுவும் அதன் மூலமும் அந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு வெளியேறுது, பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேறுது. இதெல்லாம் வந்து வானத்துல தேங்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஒரு 50 கிலோமீட்டர் அந்த கட்டத்துல நின்றுட்டு இருக்கு. அதனால பூமியில பட்டு வெளியேறுகின்ற புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கதிர்கள் அந்த வாயுக்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அதுக்கு மேலே வந்து அது போல அங்கே நின்றுக்குது. அது வந்து பூமியை சூடாக்குது. அதான் காரணம். அது எவ்வளோ சூடாகும்னா, தற்போது இருக்கிற வெப்பத்தை விட ஒரு 2 டிகிரி அந்த மாதிரி வந்து இன்னொரு 40, 50 ஆண்டுகளில் அதிகமாகும். இப்பயே நம்ம பார்க்குறோம், முன்ன மாதிரி இல்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது இன்னைக்கு இல்லை. கோயம்புத்தூர்லாம் 40, 42 வந்தாச்சு. கோயம்புத்தூர் மாதிரி இல்லை. மற்ற ஊரில் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்போ இது வந்து ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பெய்கின்ற மழை நீரை சேமிக்க கற்றுக்கொண்டால், அப்போ நாம் ஏற்கனவே சேமிக்கலையா அப்படின்னு சேமிச்சிருக்கோம். மேட்டூர் அணை இருக்கிறது, கிருஷ்ணகிரி அணை இருக்கிறது, பரம்பிக்குளம் அணை, ஆழியார் அணை, திருமூர்த்தி அணை, சாத்தனூர் அணை, பாபநாசம் அணை, நீங்கள் இந்த மாதிரி வைகை அணை, இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆற்றுப்படுகையிலுமே குறைந்தபட்சம் 2, 3 பெரிய அணைகள் ஏற்கனவே நம்ம 47க்கு பிறகு 67க்குள்ள நம்ம கட்டி முடிச்சிருக்கோம். 70, 75 வரைக்கும் கட்டியிருக்கோம். அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சியிலும், அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சியிலுமே கூட நிறைய திட்டங்களை, சிறு திட்டங்களை இங்கே ஈரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பள்ளம், வரட்டுப்பள்ளம், குண்டேரி பள்ளம், ஒரத்துப்பாளையம் அணை, ஆத்துப்பாளையம் அணை, புத்தூர் கதவணை, இப்படி பல திட்டங்களை நாம் வந்து கொடுத்துருக்குறோம். இது மாதிரியான ஒரு சூழலில் தண்ணி வந்து காவிரி ஆற்றிலே எடுத்துட்டிங்கன்னா, காவிரி ஆற்றில் ஒரு மிகப்பெரிய தடுப்பணைகள் கட்டியிருக்கிறோம். ஒரு 10 தடுப்பணைகள். ஒவ்வொரு தடுப்பணையிலும் ஒரு டிஎம்சி தண்ணி தேக்கி வைக்கலாம். ஆனாலும் அதையெல்லாம் மீறி வந்து வெள்ளம் போயிட்டுருக்கு. அதான் பிரச்சனை. இப்போ வந்து இந்த விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளைவுகள் வந்து அதிக மழை குறைந்த நாளில் 3 மணி நேரம் 3 நாளில் பெஞ்சிருது. 3 மாதத்தில் பெய்கிற மழை. இதை நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வந்து அடிப்படை தரவுகளாக வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து மழைநீர் சேமிப்பு, வெள்ள மேலாண்மைன்னு சொல்லலாம். வெள்ள மேலாண்மை என்பது என்ன அப்படின்னா, வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளத்தை நாம் வந்து மக்கள் பாதிக்காம அதை வந்து ஆற்றுல அனுப்புறது வெள்ள மேலாண்மை. ஆனால் அது மழைநீர் சேமிப்பு நம்ம போட்டுக்கிட்டோம்னா, எப்படிலாம் வெள்ளம் வருகிறதோ, அந்த அந்த ஆற்றில் அதிகமாக வருகிறதோ, ஒரு பகுதியில் வருகிறதோ, அந்த நேரத்தில் அந்த தண்ணீரை அருகாமையில் உள்ள பற்றாக்குறை உள்ள நம்ம வடிநிலத்துக்கோ இல்லை வேறு ஏரிகளுக்கோ இல்லை பகுதிகளுக்கோ நாம் வந்து அனுப்பிச்சி விட்றலாம். அதுக்கு பேர் வந்து மழைநீர் சேமிப்பு. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு அருமையான ஒரு திட்டம் அவிநாசி அத்திக்கடவு திட்டம். இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்பதுன்னா, பவானி கூடுதுறையிலிருந்து ஒரு மின் மோட்டார்கள் மூலம், மின் உந்து சக்தி மூலம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு 1.5 டிஎம்சி தண்ணி நாம் வந்து உந்து சக்தி மூலம் பண்ணி 6 நிலையில், முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, 5, 6 நிலையில் வந்து மோட்டார்களை அமைத்து அங்கிருந்து நாம் வந்து விசை மூலம், மின்சாரத்தின் மூலம் அதை வந்து நேரடியாக மேலே இருக்கின்ற பெருந்துறை, குன்னத்தூர், அவிநாசி, அதுக்கு மேலே இருக்கிற அன்னூர், இந்த மாதிரியான பகுதியில் இருக்கிற பெரும்பாலான ஏற்கனவே இருக்கிற ஏரிகள், புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு 200 குட்டைகள், இந்த மாதிரி குட்டைகளுக்கு தண்ணியை வந்து நம்ம தேக்கி வைக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இது மழைநீர் சேமிப்பு தான். எப்பெல்லாம் வந்து பவானியில் வெள்ளம் கூடுதலாக வருகிறதோ, அதிகமான தண்ணீர் வருகிறதோ,
அவர்களுடைய பயன்பாட்டுக்கு மீறி தண்ணீர் வருகிறதோ அந்த தண்ணீரை மட்டும் நாம் வந்து மின்சாரத்தின் மூலம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தான். இதான் மழைநீர் சேமிப்பு திட்டம். இது மாதிரி நாம் வந்து விஷயங்கள் பார்க்கலாம். இதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வான் சிறப்பு என்ற அதிகாரத்துல 10 குறள்கள் கொடுத்துருக்காரு. நீர் இல்லைன்னா உலகமே இயங்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீர் மேலாண்மை எப்படி செய்யணும், என்னென்னலாம் பயன்படுது அப்படின்னு ஏறக்குறைய 2000 2200 வருடத்துக்கு முன்பாக சொல்லியிருக்காருன்னா அவர் தீர்க்கதரிசி. அந்த நிலையில நாமெல்லாம் வந்து அவரை பெற்றிருக்கிறோம். திருவள்ளுவரை நமது மூதாதையரை பெற்றுக்கிறோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. இப்போ பார்த்தீங்கன்னா 1994 ஒரு சர்வதேச மாநாடு நடக்குது ரியோ டி ஜெனீரோ என்ற ஊர்ல. அதே மாதிரி 2002 நடக்குது ஜோகன்ஸ்பர்க் என்ற ஒரு ஊர்ல நடக்குது. 2012 நடக்குது, 22 நடக்குது. பல்வேறு இடங்களில் வந்து இந்த மாநாடுகள், புவி உச்சி மாநாடுகள் நடக்குது. 2010 வந்து இது வந்து பாலி, இந்தோனேஷியா பாலின்ற ஒரு தீவுல நடந்த ஒரு மாநாட்டின் போது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்கன்னா, டுடே வி ஹேவ் பிக் கார்ஸ், ரெகுலர் ஃப்ளையிங், லாவிஷ் கன்சம்ஷன். கன்சூமரிசம், லாவிஷ் கன்சம்ஷன்னா நமக்கு தேவையானதற்கு மேலே, தேவையற்றதற்கு மேலே நாம் வந்து நிறைய விஷயங்களை கன்சியூம் பண்ணி வாங்கி வைத்துக் கொள்கிறோம். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பொருளாதாரத்தில் ஒரு குடும்பத்தில் வருதுன்னா 30லேருந்து 40 விழுக்காடு அளவுக்குள்ள ஒரு தொகை, ஒரு பணம். ஒரு வருடத்திற்கு 1,00,000 நாம வந்து ஒரு செலவு பண்றோம்னா 30,000 40,000 வரைக்குமே லேவிஷ் கன்சம்ஷன் அப்படின்ற இடத்துல உலகம் முழுக்க அது பரவி கிடக்குது அப்படின்றாங்க. அது என்னன்னா இது வந்து உற்பத்தியை பண்ணிட்டு நீ வாங்கு வாங்கு வா 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 இதை உனக்கு கன்செஷன் தரேன், உனக்கு உனக்கு வந்து இதை தரேன், டிஸ்கவுண்ட்ல தரேன், அது தரேன், இதை தரேன்னு சொல்லி வாங்கி போடுற விஷயங்கள். இப்போ வந்து 10,000 பொருள் 3,000 டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா அந்த பொருள் நமக்கு வேணுமா வேண்டாமான்னு தெரியாது. ஆனால் 3,000 மிச்சமாகுதுன்றதுக்காக 7,000 காசு கொடுத்து வாங்கி வைப்போம். ஆனால் அந்த 7,000 பொருள் வந்து வேஸ்ட்டு தான். நமக்கு ஒன்று உடனடி யூஸ் ஆகாது, எப்போ ஒரு முறை யூஸ் ஆகும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா லேவிஷ் கன்சம்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. டுமாரோ பிக் ஃப்ளட்ஸ், ரெகுலர் சைக்ளோன்ஸ், லேக் ஆஃப் ரிவர் வாட்டர். இது 2010 வந்து அவங்க ஒரு வெளியிட்ட ஒரு போஸ்டர், ஒரு அறிக்கை. இன்னைக்கு பாருங்க 2024 14 வருடத்துல நம்ம 3 ஃப்ளட்டு வெள்ளத்தையும் 2 வறட்சியும் சந்திச்சிட்டோம். 2016 வறட்சி, 2015 ஃப்ளட்டு, 2024 23 ஃப்ளட் வறட்சி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இருக்குது இது. அப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புவி வெப்பமடைதல், பருவநிலை மாற்றம். அதான் நம்ம சொல்றோம். அப்போ இந்த காரணங்கள் என்ன, எதனால் வருது அப்படின்னா வாகனங்களிலிருந்து வெளியேறுகின்ற கார்பன் டை ஆக்சைடு, தொழிற்சாலைகளிலிருந்து வெளியின்ற மாசு, கழிவுகள் இருக்கின்ற நிலக்கரி பயன்படுத்துதல் வெளியே வந்த மாசு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அந்த அந்த அதுக்கான சில படங்கள் இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரியான குப்பைகளை எரிப்பது, வாகனங்களை எரிப்பது, தொழிற்சாலை எரிப்பது இந்த மாதிரி. அப்போ இந்த பருவநிலை மாற்றத்தின் விளைவு என்னன்னு கேட்டால் குறைந்த நேரத்தில் அதிக மழை, அதனால் ஏற்படும் வெள்ளம். தொடர்ச்சியாக அடுத்த வருடத்துலேயே 3 மாதத்துலேயே வந்து வறட்சி. இப்போ நாம் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நவம்பர் டிசம்பரில் மழை, கடுமையான வெள்ளம், அவ்வளோ பாதிப்புகள். அடுத்த 4 மாதத்துல நமக்கு வந்து இங்கே தண்ணியே கிடையாது. தண்ணி இல்லாத அளவுக்கு பற்றாக்குறை, வறட்சி, குடிநீருக்கு தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, நகரங்களுக்கு தண்ணி இல்லை, விலங்கினங்களுக்கு தண்ணி இல்லை. இதுதான் நிலைமை. பனிமலைகள் உருகுதல், கடல் மட்டம் உயர்தல், கடற்கரை நகரம் மூழ்குதல், வெப்பநிலை உயர்வு, உணவு உற்பத்தி பாதிக்கப்படுதல், மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் புதிய நோய்கள் உருவாகுதல், பசுமை சூழல் எக்கோசிஸ்டம் என்ற அமைப்பு வந்து அழிதல். இதெல்லாமே வந்து இந்த பருவநிலை மாற்றத்தினுடைய விளைவுகளாக நம்ம வந்து பார்க்கணும். வெறுமனே தண்ணி கடல் மட்டம் உயருது, கடற்கரை நகரங்கள் மட்டுமல்ல, கிராமங்களில் விவசாயம் பண்ணுகின்ற அந்த விவசாய பயிர்களுக்கு புதிய நோய் வரும், பயிரே வராது, காய் வராது, பூச்சி தாங்கும், புதிய புதிய பூச்சிகள் வரும், புதிய புதிய நோய்கள் வரும். இவற்றுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பருவநிலை மாற்றம் விளைவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சுருக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கரைபொருளும் வெள்ளம், இன்னொரு பக்கம் காய்ந்து போன நிலம். இந்த ரெண்டையும் எப்படி நாம் வந்து சந்திக்கிறோம், சமாளிக்கிறோம்ன்றதான் இன்னைக்கு பிரச்சனை. தாவரங்களுக்கும் புதிய நோய்கள் உருவாகுது, அதே மாதிரி உங்களுக்கு பயிர்களுக்கும் புதிய நோய்கள் உருவாகுது. அதே மாதிரி வனவிலங்குகள் காடுகளை விட்டு வெளியேறுதல், வனவிலங்குகளுக்கு அதனோட வீட்டில் வாழ முடியாத சூழல், தண்ணி இல்லை. அப்போ ஊரை நோக்கி உணவை தேடியும் தண்ணி தேடியும் வருது. அப்போ வந்து மக்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் ஒரு மோதல் வருது, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு. இப்படி தொடர்ச்சியாக பல விஷயங்களையும் நம்ம வந்து சொல்ல முடியும்.
இப்போ தமிழ்நாட்டின் அடிப்படை விவரங்கள் சிலதை உங்களுக்கு சொல்லிட்டு நேரம் நம்ம எப்படி போகலாம். இப்போ தமிழ்நாடு என்னன்னா இந்தியாவிலேயே அதிகமாக மக்கள் தொகை, நகரங்களில் மக்கள் தொகை உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2011 புள்ளி விவரம் பிரகாரம் 48.5% நமக்கு வந்து நகரங்களில் வாழ்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 12 வருஷம் முடிஞ்சு போச்சு, 13 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைய கணக்கில் 2021 கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 50 விழுக்காடு நாம் வந்து நகரங்களை நோக்கி வந்துட்டோம். அது எங்கே நீங்கள் பார்க்கலான்னா, முதல்ல 5 மாநகராட்சி இருந்தது. மாவட்ட அலுவலருக்கு நல்லா தெரியும் நம்ம பழனிமுத்து சாருக்கு. நாம் வந்து முதல் 5 மாநகராட்சி இருந்தது. சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி. ரொம்ப நாள் அதுதான் இருந்துச்சு. கடந்த ஒரு 15 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா, நிறைய புதிய மாவட்டங்கள், 10 ஆண்டுகளில் புதிய மாவட்டங்கள் வந்தாச்சு. ஈரோடு வந்தாச்சு, வேலூர் வந்தாச்சு, தூத்துக்குடி வந்தாச்சு, ஒசூர் வந்தாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து திண்டுக்கல் வந்தாச்சு. அதுக்கு மேலே இப்போ சமீபத்தில் கூட நிறைய நகரங்களை, தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற நகரங்களை மாநகராட்சியாக வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாநகராட்சியை அறிவித்த பிறகு மாநகராட்சியில் எவ்வளவு தண்ணி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, குடிநீர் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு 135 லிட்டர் கொடுக்கணும். கொடுக்குறாங்களோ கொடுக்கல, குறைந்தபட்சம் நீங்கள் வந்து நகராட்சியில் கிராம புறத்தில் பஞ்சாயத்தில் கொடுக்குற தண்ணீரை விட அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதை நோக்கி வந்து இந்த நகரங்களுக்கு புதிய குடிநீர் திட்டத்தை வந்து பணம் ஒதுக்கிடுவான். மத்திய அரசும் ஒதுக்கிடும், மாநில அரசும் அதுக்கு கொஞ்சம் ஷேர் கொடுப்பாங்க மத்திய அரசு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திடுவாங்க. அப்போ சென்னை மாநகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி 1200 12 டிஎம்சி தண்ணீர் வந்து 12 மாதத்துக்கு தேவைப்படுது. இது வந்து பழைய சென்னைக்கு. இப்போ புதிய சென்னை, கிரேட்டர் சென்னைன்னு எடுத்துட்டிங்கன்னா 3 மாநகராட்சிகள் உள்ளே இருக்குது. அங்கே ஆவடி இருக்குது, தாம்பரம் இருக்கிறது, சென்னை இருக்கிறது. இந்த 3 மாநகராட்சி உள்ளடக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நமக்கு வந்து 15லேருந்து 20 டிஎம்சி தண்ணி தேவைப்படும். ஆனால் நமக்கு கிடைக்கிறது கிருஷ்ணா வாட்டரில் எவ்வளோ கிடைக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீராணத்தில் எவ்வளோ கிடைக்குது, எல்லாம் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8லேருந்து 10 டிஎம்சி வரைக்கும் கிடைப்பதே ரொம்ப அதிகம். கிருஷ்ணா வாட்டர் வந்து 3-4 டிஎம்சி உறுதியாக கிடைக்கும்னு பார்த்தா கூட அதே நிறைய டைம் அது சரியாக கிடைக்கிறது இல்லை, பல்வேறு காரணங்களால். அப்படிப்பட்ட சூழலில் நாம் வந்து இந்த நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு மாநகராட்சியிலுமே நகராட்சிகளிலுமே நம்ம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது வெறும் தொலைதூர கூட்டு குடிநீர் மட்டுமல்லாமல் நிலத்தடி நீரை நம்ம வந்து பயன்படுத்துகின்ற ஒரு சூழலும் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக போக போக நகரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தண்ணீருடைய தேவையும் வந்து அதிகமாகுது. அந்த தண்ணீர் தேவையை எங்கேருந்து கொடுக்க முடியும் அப்படின்னா, மீண்டும் வந்து விவசாயத்துக்கு கொடுக்குற தண்ணியிலேருந்து தான் நம்ம வந்து பகுதியை பிரித்து கொடுக்கணும். விவசாயத்திற்கு இன்னைக்கு 75 விழுக்காடு தண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில். 10 விழுக்காடு நகராட்சி, 10 விழுக்காடு வந்து தொழிற்சாலைகளுக்கு, 8 விழுக்காடு தொழிற்சாலைகளுக்கு, மீதி இருக்கிற 7 விழுக்காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு ஆற்றிலே கடலில் போய் கலக்கணும் தண்ணி. அதுக்காக ஒரு 7 விழுக்காடு 5 விழுக்காடு நம்ம கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் எடுத்துட்டிங்கன்னா நகரங்களுக்கு தேவையான கூடுதல் தண்ணீர் 10லேருந்து 15 விழுக்காடு தண்ணி வேணும் அப்படின்னா அந்த 5 விழுக்காடு தண்ணி நம்ம வந்து விவசாய நிலங்கள்லேருந்து விவசாயத்துக்கு கொடுக்குற தண்ணியை கட் பண்ணி தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மொத்தம் எவ்வளவு பற்றாக்குறை அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய 450 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே வந்து பற்றாக்குறை. இது வந்து 2016. இன்றைக்கும் அதே கணக்கில் தான் இருக்குது. மாற்றிருக்கிறாங்க, ஏர் மாற்றலும் இங்கே மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஏரிகள் இருக்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3404 ஏரிகள் வந்து நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் இருக்குது. இப்போ சென்னையில் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு வறட்சி, மிகப்பெரிய வெள்ளம் எல்லாமே இருக்குது. ஆனால் சென்னைக்கான அந்த வெள்ளம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து வருது. அப்போ காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் எத்தனை ஏரிகள் கணக்கெடுத்தா அங்கே மட்டுமே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய 2000 ஏரிகளுக்கு மேலே இருக்குது. அங்கே 2500 ஏரிகள், பெரிய ஏரிகள் இருக்குங்க. இந்த ஏரிகளை நாம் முறைப்படுத்தி நல்ல விதமாக பண்ணோம்னா எவ்வளோ அங்கேருந்து வர வெள்ளத்தை எல்லாம் நம்ம சேமிச்சிக்க முடியும், மழை நீரை சேமிச்சிக்க முடியும். அதுக்கான திட்டம் நமக்கு எல்லாம் பின்னாடி உங்களுக்கு என்னன்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பரந்தூரில் ஒரு மிகப்பெரிய சர்வதேச விமானம் வேணும்னு சொல்லி மத்திய அரசு, மாநில அரசு போட்டி போட்டுக்கிட்டு அந்த திட்டங்களை வரவேற்றிருக்காங்க. அது ஏறக்குறைய 11 ஏரிகளை காவு கொடுத்து தான் நம்ம வந்து அந்த பரந்தூர் புதிய விமான நிலையம் வரப்போகுது. இந்த புதிய விமான நிலையம் வந்து சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலை வந்து குறைக்கும். பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும்
சென்னைக்கான கூடுதலான பல்வேறு பாதிப்புகளையும் அது கொடுக்கும்ன்றது தெரியுது. ஆனா அதுக்காக எந்த சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை பண்ணணும்னு இருக்கு. அறிக்கை பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு சாதகமாக அறிக்கை தயார் பண்ணி, அதுக்காக இப்படி இவ்வளவு வேலைவாய்ப்பு வருது, அவ்வளோ வருது, இவ்வளோ வருது, இங்க மத்த மக்கள் தொகை குறையுது, வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அத கொண்டு வந்துருவாங்க. இன்னும் 10 வருஷத்துல அது வந்துரும். அத வந்து யாருமே இருக்கிற நீர்நிலைகளை காப்பாற்றணும்னு எண்ணம் கூட கிடையாது இன்னைக்கு. அந்த மாதிரி சூழல் தான் நமக்கு வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்தது வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், ச மொத்த வார்டுகள், பரப்பளவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படும். வருஷத்துக்கு 950 மில்லியன் கியூபிக் மீட்டர் வருஷத்துக்கு தேவைப்படும். ஆனா இவ்வளவு தண்ணி நம்ம குடுக்க முடியாதுல்லாம் இல்ல. குடுக்க முடியும். ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகள், ஏரிகள், க நீர்த்தேக்கங்கள், அணைகள், ஆறுகள் ஒரு ஆறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஆத்துலயே ஒரு 100 இன்டேக் வெல்லு கிணறுகள் தோண்டியிருக்காங்க. கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கு. அவையெல்லாம் நிலத்திலிருந்து எடுக்கிறோம். ஆழ்துளைகளிலிருந்து தண்ணி எடுத்து பம்ப் பண்ணி குடுக்குறோம். குடுக்க முடியாம இல்ல. அப்ப இப்ப இந்த மாதிரியான சூழலில் வேறு சில தரவுகளை நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் அதிகமான விழுக்காடு நகர்மயமானதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு, 2வது குஜராத், 3வது கேரளா. வெப்பநிலை உயர்ந்து, பருவம் தவறிய மழை பெய்து, சீரற்ற மழை அளவு, மழைநீர் குறைவான கட்டமைப்புகளே இருக்கின்றன. மேற்பரப்பு நீரை 96% பயன்படுத்திட்டோம். ஏறக்குறைய நிலநீர் மோசமான நிலை. இதெல்லாம் வந்து மன்னர் காலத்து ஏரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்கிரமிக்கப்பட்டு ஏறக்குறைய 10% அவன் சொன்ன மாரி 10% ஏரிகள் ஏற்கனவே வந்து காணாம போச்சு. நகரங்களுக்கு, பேருந்து நிலையங்களுக்கும், சேலம் பேருந்து நிலையம் ஏரி, கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் ஏரி, திருநெல்வேலி பேருந்து நிலையம் ஏரி, அதே மாரி உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து உக்கடம் பேருந்து நிலையம் ஏரி, சிங்கநல்லூர் பேருந்து நிலையம் ஏரி. இந்த மாரி நீங்க வந்து ஒரு 60 ஏரிகளை நீங்க கணக்கிட்டு சொல்ல முடியும். தமிழ்நாடு முழுக்க எப்படி காணாம போச்சு அப்படின்னு. ஒரு புறம் பெருவெள்ளம், அப்புறம் கருவம். அதை தவிர சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை நாம வந்து ஆத்துல விட்டு அதை வந்து கெடுத்துட்டு உட்காந்துருக்கோம். இப்ப நமக்கு கிடைக்கின்ற இந்த மழையெல்லாம் எதுல கிடைக்குதுன்னா, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை. இந்த தென்மேற்கு பருவமழைக்கு முக்கியமான காரணங்களா இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை. அது வந்து உங்களுக்கு பசுமை காடுகள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அங்கே வாழ்கின்ற வனவிலங்குகள் இவதான் இந்த அங்க இருக்கிற ட்ரைபல் பீப்புள், மலைவாழ் மக்கள் இவங்கெல்லாம் தான் அந்த காடுகளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க சுற்றுலா என்ற பெயரிலும், ரிசார்ட்ஸ் என்ற பெயரிலும், இன்னும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பெயரிலும் இந்த காடுகள் வேகமாக அழிஞ்சிட்டு இருக்கு. இங்க குடுக்குற தண்ணி தான் அடுத்தது நமக்கு சிறுவாணி தண்ணி ஆகட்டும், மேட்டூர் தண்ணி ஆகட்டும், இல்ல வந்து உங்களுக்கு காவிரி தண்ணி ஆகட்டும், எல்லா தண்ணியுமே மலையிலிருந்து வர அந்த தண்ணி தான். அப்ப இந்த தண்ணி காடு பாதிக்கப்படுவதால் அதனுடைய தொடர்ச்சியாக ஆறுகள் பாதிக்கப்படுது, நீர்த்தேக்கங்கள் பாதிக்கப்படுது, குடித்த நீர் பாதிக்கப்படுது. இந்த விலங்குகள் எல்லாமே நமக்கு வந்து தண்ணி குடுக்குற விலங்குகள், பாதுகாக்கிற விலங்குகள். அப்ப நம்ம காட்டுக்கு சுற்றுலா போம்போதும், இல்ல வந்து வேற நிகழ்ச்சிகளுக்கு போம்போதும், நாம பாதுகாப்பாக காட்டை காட்டா மதிக்கணும். பிளாஸ்டிக் போடக்கூடாது. வனவிலங்குகளை வந்து நாம தொந்தரவு பண்ணக்கூடாது. வாகனத்துல அடிச்சு நொறுக்கக்கூடாது. ஒரு யானை இறந்ததுன்னா ஏறக்குறைய ஒரு 1 டிஎம்சி, 2 டிஎம்சி தண்ணீர் வந்து நமக்கு இழந்து விடுவோம் அப்படின்ற ஒரு கணக்கு என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் கணக்கீடுகள். அந்த மாதிரி சுற்றுச்சூழல் பொருளாதாரத்துல ஒரு சதுர கிலோமீட்டர் காடு, ஒரு யானை இறந்ததுன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் காடு அழியுதுன்னு அர்த்தம். ஒரு சதுர கிலோமீட்டர் காடு அழியுதுன்னு சொன்னா ஒரு டிஎம்சி தண்ணீர் வந்து நமக்கு குறையுதுன்னு அர்த்தம். அது வீணா போகுதுன்னு அர்த்தம். குறையுதோ மழை பெஞ்சா கூட வீணா போயிடும், வெள்ளமா போயிடும். அது இல்லை நம்ம காடு இருந்ததுன்னா அதை வந்து நின்று பிடிச்சு வச்சு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து முக்கியமான அம்சங்கள். இது எந்த அளவுக்கு மக்களால், ஆட்சியாளர்களால், இல்லை அதிகாரத்தில் உள்ளவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பது நமக்கு வந்து தெரியல. இது எல்லாமே அந்த காடுகள் தான். அதான் சொல்றோம், அழகான அடர்த்தியான வனவிலங்குகள் இருந்ததுன்னா அந்த அழகான மலைகளில் வந்து போதுமான தண்ணீர் நீர்த்தேக்கங்கள் நமக்கு இருக்கும். அதனால் நமக்கு குடிநீராக சிறுவாணி தண்ணீர் வந்துட்டு இருக்கு. தற்போது நீர்நிலைகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், நதிகள் மிகப்பெரிய நீர் ஆதாரம், வளர்ச்சியினால் மூடப்பட்டன, ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. நிலநீர் மட்டம் வேகமாக குறைஞ்சிருச்சு. எவ்வளவு நிலநீர் மட்டம்? 80 விழுக்காடு தண்ணி பயன்படுத்திக்கும். 100 அடி 200 அடி இருந்ததெல்லாம் ஹேண்ட் பம்ப் போட்டுன்னு வந்தோம் அந்த காலத்தில். 1975 80 சாருக்கு தெரியும். ஒரு சாருக்கு அவர் வந்து நாம் எவ்வளோ 5 லட்சம் ஹேண்ட் பம்ப்ஸ் போட்டோம் தமிழ்நாடு முழுக்க 75 80களில். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பம்பெல்லாம் வந்து காணாமல் போச்சு. ஏன்னா அது வந்து இன்னைக்கு 500 அடி 700 அடி 800 அடி 1200 அடிக்கு தண்ணி போகும்போது மின் மோட்டார்கள் மூலம் தான் நீங்கள் அந்த குழாயை இயக்க முடியும். நீங்கள் வந்து ஹேண்டில் கையால் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி குடிநீர் தேவை அணையிலிருந்தும் ஆழ்துளைகளிலிருந்து நிறைவேற்றப்படுகிறது. மீதமிருக்கும் குளங்களும் கண்மாய்களும் பல்வேறு காரணங்கள் சேர்ந்து நிற்கின்றன. இதுதான் நிலைமை. அப்ப இந்த இடத்துல
800 அடி 1500 அடி போச்சு. நிறைய விஷயங்கள் இது வந்து போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான சுருக்கமா சொல்லப்போனா, காடு அழியுது, நீர்வளம் குறையுது, நிலவளம் குறையுது, மாசடையுது, பல்லுயிர் பெருக்கம் அழியுது, காற்று மாசுபடுது, அமில மழை பெய்யுது, மூலிகைகள் நம்மளோட உரிமையெல்லாம் போகுது, நோய்கள் பாதிக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டிஷன் கொண்டாந்து விட்டுட்டோம். அப்ப இதுக்கு என்ன ரீசன்? இதுக்கு எப்படி தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தீர்வு தான் மழைநீர் சேமித்தல். மழைநீர் சேமித்தல் எப்படி செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வீடுகள்ல சேமிக்கலாம். அதாவது விளைநிலங்கள்ல சேமிக்கலாம். ஆறுகளில் சேமிக்கலாம். அதே மாரி ஏற்கனவே இருக்க கட்டமைப்புகளில் சேமிக்கலாம். ஒரு கட்டமைப்பிலிருந்து இன்னொரு கட்டமைப்புக்கு நாம் வந்து தண்ணீரை வந்து கொண்டு செல்வதன் மூலம் மழைநீரை சேமிக்கலாம். இந்த மாரி ஒரு 10, 15 திட்டங்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து உலகளவில இருக்கிற விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த மழைநீரை நாம் ஏன் சேமிக்கணும் அப்படின்னா, நீ கட்டாயமா சேமிக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஃப்ளட் இப்ப மழை பெய்யிற இடத்துல நாம அந்த அந்த தண்ணீரை நாம் வந்து பயன்படுத்தி நிலத்தடி நீரா மாத்திட்டோம்னா, வெள்ளம் போறது குறையும். அப்ப மழைநீர் வடிகால்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, மழைநீர் வடிகால்ல மழைநீர் போணும். அதுக்கு பதிலா குப்பை இருக்கு. அந்த ஊரினுடைய நகர குப்பை, கழிவு நீர், அதே மாரி ஒரு கடையில இருக்கிற குப்பை, எதெல்லாம் தேவையில்லையோ, அந்த அந்த வடிகால் ஓரம் ஒரு கடை இருக்குன்னா, வீடு இருக்குதுன்னா, எல்லாத்தையும் கூட்டி சுத்தமா கூட்டி கொண்டு போய் அந்த வடிகால்ல போடுற காட்சி. தினந்தோறும் நடையில நடைப்பயிற்சி செய்யும்போது போம்போது நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு அரை முறம். முறத்துல ஒரு அரை குப்பை இருக்கும். அரை முறம் குப்பை இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஆனா ஹலோ தெரியுதுங்களா? கேக்குதா? ஹலோ. தெரியுதுங்க சார், நல்லா தெரியுது. ஸ்ட்ரைட் சரி. தெரியுது. ஓகே. அப்ப அந்த மாதிரியான ஒரு பண்பாடு எப்படி நம்மகிட்ட வருது? ஒரு ஒரு மழைநீர் வடிகால்ல குப்பைய கொண்டு போய் கொட்டுறதுக்கு நமக்கு அத பத்தி கவலைப்படல, வருத்தப்படல, வெட்கப்படல, வேதனைப்படல அப்படின்னு ஒரு குடும்பமோ, ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ, ஒரு கடைக்காரரோ இருக்கிறாருன்னா, நம்ம எந்த சமூகத்தில் வாழ்றோம் அப்படின்றது மட்டும் நீங்க வந்து நம்மளுடைய நம்மளுடைய அளவு, நம்முடைய இந்த இயற்கையை பற்றிய புரிதல், தண்ணீரை பற்றிய புரிதல் எவ்வளவு இருக்குதுன்னு மட்டும் நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். நாம வந்து 0ல இருக்கிறோம். வளர்ந்த நாடுகளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடே இவ்வளவு மோசமா இருக்குன்னா, நீங்க வட இந்தியாலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் அதை விட மோசமா இருக்கும். தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எனக்கு தெரிந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஓரளவு கடைபிடிக்கிறாங்கன்னா, அது கேரளா மட்டும்தான். கேரளா மக்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அந்த தன்மை இருக்கிறது. பப்ளிக் லிட்டிகேஷன்ஸ், பப்ளிக் ஓப்பன் டிஃபிகேஷன் வந்து இல்லாம இருக்கு. அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நாங்க பார்க்கலாம். இங்க வந்து அந்த மாதிரி இல்ல. அப்ப நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து நாம உயர்த்த முடியும். நீரின் தரத்தை நல்ல அதிகமான கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் நடந்ததுன்னா, அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடும். கடல் நீர்ல வந்து பக்கம் ஊடுருவலை தவிர்க்கலாம். அதே மாதிரி நகர பகுதிகளில் மழையால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கத்தை தவிர்க்கலாம். கட்டிடங்களை விரிசல்கள் உருவாவதை நாம் வந்து தடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு மழைநீர் சேமிப்பதால். எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. தண்ணீர் பிரச்சனை தீரும். விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நமக்கு இருக்கு. அப்ப இதனோட செயல்பாடுகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல நகரத்துல என்னென்ன பண்ணணும் பொதுவா சொல்றேன். அதுக்கப்புறம் குறிப்பா சொல்லிப் போறேன். இது வந்து ஒரு வீடு. இந்த வீட்டுல மழைநீர் சேமிப்பு திட்டம் 2001ல முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்க கொண்டு வந்தாங்க. ஓகே, மகிழ்ச்சியான விஷயங்கள். இந்தியா முழுக்க மழைநீர் சேமிப்பு வந்து பரவிடுச்சு. தமிழ்நாட்டு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அப்பா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நம்ம இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நாம வந்து ஏரிகள் கட்டி நம்ம பண்ணிட்டோம். ஆனா ஒரு மைக்ரோ அளவுல சிறிய திட்டங்களாக ஒரு வீட்டுல இருக்கிற மழைநீரை கூட நம்ம வீணடிக்க கூடாது. அது கொண்டு வந்து மழைநீர் வடிகால்ல விடக்கூடாதுன்னு சொல்லி நாம என்ன பண்ணியிருக்கோம்னா மழைநீர் சேமிப்பு கொண்டு வந்தாங்க. அந்த மழைநீர் சேமிப்பு நாம வந்து இந்த கூரையிலேருந்து விழுற தண்ணி, அதே மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிற நிலப்பகுதி இருக்கு இல்லைங்களா? கரை நம்ம காங்கிரீட் தளமோ இதை போட்டிருப்போம். அந்த மாதிரி பகுதியில் விழுகின்ற தண்ணீர் எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டு வந்து நாம வந்து ஆழ்துளை கிணறுலையோ பக்கத்துலயோ நிலநீர் இதுக்காகவும் நம்ம வந்து விட்டுடுறோம். அப்படி விடாம நாம என்ன பண்ணணும்னா, இந்த கூரையில் விழுந்த அது பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஒரு நகரத்தினுடைய கழிவு நீரை வந்து மழை நீரை வந்து ஆழ்துளை கிணறுகள், இல்ல செயல்படாத கிணறுகள் அதுல கொண்டு போய் செறிவூட்டலாம். இந்த மாதிரியான ஒரு குழி தோண்டி அதுல செறிவூட்டலாம். நீர்நிலைகளை சீரமைத்து அந்த தண்ணீரை அதுல சேமிக்கலாம்.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து வடிவமைப்பு மற்றும் பராமரிக்கான பயிற்சி கொடுக்கலாம், தண்ணீர் உபயோகிப்புகளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. அதில் வீடுகளில் மழைநீர் சேமித்த செயல்பாடுகள் என்ன மாதிரி பண்ணலாம்? இப்ப வீடுகளில் பார்த்தீங்கன்னா, கூரையில விழுற தண்ணீரை நாம் தனியா ஒரு தொட்டி வச்சு சேமிச்சுக்கணும். அத மறுசுழற்சி பண்ணிக்கலாம். இப்ப எப்படி நாம மாநகராட்சி, நகராட்சி தண்ணீரை சேமிப்பதற்காக வந்து நிலத்தடிக்கு நீள ஒரு தொட்டி கட்டுருவோம். அந்த தொட்டியில நாம வந்து சேமிச்சுக்கிட்டு, தண்ணி 10 நாளைக்கு ஒரு முறை விடுவாங்க. ஒரு முறை விடும்போது 3 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் விடும்போது தண்ணீரை அதில வந்து நமக்கு சேமிச்சுக்கிட்டு, அங்கருந்து நமக்கு அதுக்கப்புறம் முந்து மின்வந்து மூலம் நம்ம மேல்நிலை தொட்டிக்கு கொண்டு போய்க்கணும். தேவைப்படும்போது பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி மழைக்காலத்தில பெய்ற தண்ணீர, கூரையில விழுற தண்ணீர், டெர்ரஸ்ல விழுற தண்ணீர மட்டும் நாம தனியா கொண்டு வந்து ஒரு தொட்டியில சேமிச்சுட்டோம்னா, அந்த தண்ணீர் மழைக்காலங்கள் ஒரு 3 மாதம் விட்டு, விட்டு, விட்டு மழை வந்தா கூட 3 மாதத்துல மழை வரும். அந்த தண்ணீரை மட்டும் நாம அந்த தொட்டியில சேமிக்கலாம். அது எப்படி கணக்கிடுறது அப்படின்னு நான் சொல்றேன். பின்னாடி சொல்றேன். அடுத்த ஸ்லைடு. சேமிச்சிட்டோம்னா, நம்ம 3 மாதத்திற்கு நகராட்சியுடைய தண்ணீருடைய அளவே குறைச்சுக்கலாம். எல்லாருமே ஒரு 90 விழுக்காடு மக்கள் இந்த மாதிரி வீடு உள்ளவங்க பண்ணிட்டாங்க. இல்ல ஒரு 60 விழுக்காடு மக்கள் இந்த தண்ணீரை நாம வந்து மழைநீர் சேமிச்சிட்டாங்கன்னா, நகராட்சி கொடுக்கக்கூடிய இல்ல மாநகராட்சி கொடுக்கக்கூடிய தண்ணீர்ல தினந்தோறும் ஒரு அளவு கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு முறை. அந்த அளவுல மழைக்காலங்களில் வந்து ஒரு மாதத்திற்கு 4 முறைன்னா 3 மாதத்திற்கு 4 மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 முறை, 16 முறை தண்ணீரை உங்களோட அளவு வந்து குறைச்சுக்கலாம். குறைக்கும்போது அந்த மீ மீதமான அந்த தண்ணீர் வந்து கோடை காலங்களில் நாம வந்து பயன்படுத்த முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய பயன் உள்ளது. ஆனா, நாம இங்க செய்ற மழைநீர் சேமிப்பு, இந்த கூரைகள்ல விழுற தண்ணீர், நிலத்துல விழுற தண்ணீர், லேண்ட்ஸ்கேப்ன்னு சொல்லக்கூடிய நிலத்தண்ணி எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு போய் நிலத்துக்கு அடியில நாம விட்டுர்றோம். ரீசார்ஜிங் பண்ணிர்றோம். அது வந்து தவறு. அதே மாதிரி வளாகங்களில் விழும் மழை நீரை சேமித்தல். உதாரணத்துக்கு ஒரு பள்ளி இருக்கிறது, ஒரு கல்லூரி இருக்கிறது. இல்ல நம்மளே வீடு நல்லா இடம் உள்ள 5, 5 அடி 10 அடி விட்டு இடம் கட்டியிருக்கிறோம். அந்த 5 அடி 10 அடியில தண்ணி விழுற தண்ணிய நம்ம வடிச்சு கொண்டு போயிட்டு, ஒரு ஆழ்துளை கிணறு பக்கத்துல ஒரு பிட்டு தோண்டி, அத சுத்தி ஒரு செங்கல்லு, கருங்கல், ஜல்லிலாம் போட்டு அதுக்குள்ள தண்ணி உள்ள விட்டோம்னா, நிச்சயம் அந்த தண்ணி வடிஞ்சு போய் நிலத்தடி நீரை அதிகரிக்கும். இப்ப நிலத்தடி நீரை நீர்வளத்தை அதிகரிக்க செய்வதற்கு இந்த 2வது அமைப்பு, உடனடி பயன்பாட்டுக்கு முதல் அமைப்பு. இது 2யும் நாம வந்து பிரிச்சு பண்ணணும். சட்டங்கள் இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. ஆனாலும் கூட நம்ம சட்டங்கள்ல ஒரு ஜல்லி கொட்டுற குழியே தோண்ட மாட்டோம். ஒரு ஜல்லி கொட்டுற மாரி கொட்டுங்க. அத சுத்தி வந்து ஒரு செங்கல் வைங்க. அங்க நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்க வந்து உங்க வரி கட்டும்போது சேர்த்து குடுத்துருங்க. இல்ல உங்க வீடு கட்டும்போது அனுமதி குடுப்பீங்க இல்லையா? அப்ப நம்ம குடுத்துருங்க. இது போதும் அப்படின்னிறாங்க. அப்ப சட்டங்கள் வந்து ஓட்டையா இருக்கிறதுனால, அதன் மூலம் என்ன பார்க்குறாங்க, கையூடுதல் வந்தாங்க. சரி பரவால்ல இது மாரி போட்டு குடுங்க. இதுக்கு ரூ. 2000 காசு குடுத்துருங்க. நாங்க அப்ரூவல் பண்ணி குடுத்துர்றோம் அப்படின்றாங்க. அப்ப ஒரு தவறை செய்வதற்கு ஒரு ஒரு வழிமுறை கண்டுபிடிச்சுட்டாங்க. அதன் மூலம் நாமளும் பார்க்குறோம். குழி தோண்டுவதற்கு ரூ. 8000 செலவாகும். ஒரு தொட்டி கட்டணும்னா ரூ. 8000 செலவாகும். ரூ. 10,000 செலவாகும். அதற்கு இந்த ரூ. 2000 ரூ. 4000 பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சுட்டு, அதுல ரூ. 6000 மிச்சப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு, சந்தோஷமாக நாமளும் அதை செஞ்சுட்டு போவோம். அப்ப தனி மனித ஒழுக்கம், தனி மனித பண்பாடு, தனி மனிதனுடைய பொறுப்பு அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா, நம்ம 0ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதான் நிலைமை. அப்புறம் கூரையிலிருந்து மழைநீர் சேமிக்கிறது நிறைய வழிமுறைகள் இருக்கு. இப்ப முதல்ல இந்த கட்டிடங்களோட பரப்பளவை நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்ப நம்ம ஊர்ல எப்படி கணக்கு எடுக்கணும்னா, இப்ப நம்ம சேலம் எடுத்துட்டீங்கன்னா, ஏறக்குறைய சேலத்தினுடைய சராசரி மழை அளவு எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா, 980 1000 மில்லிமீட்டர் வச்சுங்க. 100 சென்டிமீட்டர் ஒரு வருடத்திற்கு. அதுல தென்மேற்கு பருவமழையில எவ்வளவு வருது, வடகிழக்கு பருவமழை எவ்வளவு வருதுன்னு நம்ம கணக்கெடுத்து பிரிச்சுக்கலாம். ஒரு 3 மாதத்திற்கு சேர்ந்து முதல் 3 மாதம் வடகிழக்கு வேற காலகட்டத்துல வரும். முதல் 3 மாதம் அந்த கணக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 450 மில்லிமீட்டர் 45 சென்டிமீட்டர் தண்ணி வரும். மழை வருது. அது ஒரு நாளுக்கு அதிகமா எவ்வளவு மழை வரும் அப்படின்னு கணக்கெடுக்கணும். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் அல்லது உச்சக்கட்டமாக ஒரு 10 சென்டிமீட்டர் மழை வரும். அப்ப நீங்க பரப்பளவு கணக்கிடும்போது ஒரு 1000 சதுர அடி அப்படின்னா 10 மீட்டருக்கு 10 மீட்டர் அப்படின்னு வச்சுங்க. 10 மீட்டருக்கு 10 மீட்டர் உள்ள ஒரு கூரையில 10 மீட்டர் பெருக்கல் 10 மீட்டரு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 100 எம்எம். அதை கணக்கெடுத்து எவ்வளவு தண்ணி வந்து நமக்கு வருதுன்னு தெரியும்.
அந்த தண்ணீரை நாம தேக்குவதற்கு தொட்டி எவ்வளவு தேவைப்படும்? இப்ப கொள்ளளவு தெரிஞ்சிச்சு நமக்கு. 10 மீட்டருக்கு 10 மீட்டரு. 10 மீட்டருக்கு 10 மீட்டர் போட்டா உங்களுக்கு வந்து 100 மீட்டரு. இந்த 100 மீட்டர நீங்க வந்து 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர்னா எவ்வளவு வச்சுங்க நமக்கு? அ ஏ இது இருக்கு சைபர் நாட் 1 போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 மீட்டர் கியூப் தண்ணி வரும். 10 மீட்டர் கியூப் தண்ணீன்னா சாரி 1 மீட்டர் கியூப் தண்ணி வரும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு 1000 லிட்டர் 1000 லிட்டர் இருந்து 2000 லிட்டர் வரைக்கும் அந்த 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும்போது கூரையில மட்டும் கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழல்ல நீங்க சேமிச்சிட்டீங்கன்னா, ஃபில்டர் போட்டு சேமிச்சிட்டீங்கன்னா, அந்த தண்ணீர் வந்து உங்களுக்கு அதிகபட்ச மழை ஒரு நாளைக்கு அதிகபட்ச மழை 7 சென்டிமீட்டரோ 10 சென்டிமீட்டரோ பெய்யுதுன்னா அதுக்கு கணக்கிட்டு அந்த தொட்டியை நீங்க கணக்கு எடுத்துக்கணும். இப்போ 10 மீட்டர் கியூப் உள்ள ஒரு தொட்டி நமக்கு மழை தேவைப்படுதுன்னா 10,000 லிட்டர் கணக்கு வச்சுங்க. இல்லை 8 மீட்டர் கியூப்னா 8,000 லிட்டரு. இந்த 8,000 லிட்டர் நம்ம எப்படி பண்ணலாம்? 8,000 லிட்டருக்கு வந்து 8 மீட்டர் கியூப் கொள்ளளவு வேணும். அந்த 8 மீட்டர் கியூபுக்கு 2 மீட்டருக்கு 3 மீட்டர் போட்டீங்கன்னா 1,5 மீட்டர் ஆழம். அந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரு 9 மீட்டர் கியூப் 10 மீட்டர் கியூப் நமக்கு தண்ணி வந்துடும். இந்த மாதிரி கணக்கு எடுத்துட்டு நாம வந்து அதாவது பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா இந்த தண்ணீர் முழுமையாக நிலத்தடி நீர் தொட்டியில தேக்கி நம்ம மறுசுழற்சிக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சராசரி மழை அளவு கணக்கெடுத்து தகுதியான குழாய்கள் அமைத்து தரைத்தர தொட்டிகளை கட்டுதல். இதான் வந்து இதனுடைய முதல் அம்சம். தொட்டியில கட்டி சேமிச்சுட்டு அதுல இருந்து பம்ப் பண்ணி மீண்டும் நாம வந்து பயன்படுத்திக்கலாம். கட்டிட சேகரிக்கும் மழை அளவு கட்டிட கூரையில் பரப்பளவு சதுர மீட்டரில் ஆண்டு சராசரி மழை. அது வந்து சராசரி மழையை சொல்றாங்க. நாம வந்து அதுல சராசரி மழையை மொத்தமா எடுக்க முடியாது. நீங்க ஒரு 3 மாசத்துக்கு பெய்யுற சராசரி மழையில நம்ம ஒரு நாள் ஹை இன்டென்சிட்டி எவ்வளவு வருதோ அதுக்கு வந்து நீங்க தொட்டி கட்டினா போதும். அதுதான் வந்து கரெக்ட். மொத்தமா நீங்க 60 வருஷத்துக்கெல்லாம் கணக்கிட்டு போட தேவை. உங்களுக்கு அதிகமான தொட்டி சைஸ் அதிகமாக ஆயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணிட்டு அது பண்ணலாம். அவங்க யாருக்கு வேணும்னாலும் நம்ம இந்த அளவு இந்த மாதிரி ஒரு அளவை நான் வந்து கணக்கிட்டு நான் வரணுன்னே அவசியம் கிடையாது. நீங்க வந்து உங்க ஏரியாவை கணக்கு பண்ணி சொன்னீங்கன்னா எவ்வளவு ஏரியா கூரையினோட பரப்பளவு 2000 சதுரடியா 1000 சதுரடியா 1500 சதுரடியா அந்த கூரை சொன்னீங்கன்னா அந்த கூரையில எவ்வளவு தண்ணி மழை பெய்யுது எவ்வளவு தண்ணி வரும் அது கணக்கிட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு சைஸ் தொட்டி வேணும்ன்றது நம்ம வந்து சொல்லிடலாம். அதான் நிலைமை. அதை தவிர கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த 2000லேருந்து 2010-15 வரைக்குமே இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைய ரொம்ப வீச்சா வந்து வந்தது. அப்ப இந்த மாதிரி சாய்வான ஓடு உள்ள கூரை உள்ள பகுதியில கூட நம்ம இந்த ஒரு ஷீட்டை வளைச்சி அங்க வைத்து அதுல இருந்து தண்ணியை இறக்கி நம்ம வந்து தொட்டியில சேமிக்க வச்சு நம்ம வந்து பாருங்க சைடில் இருக்கு பாருங்க அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த மாதிரி தொட்டியில சேமிச்சு வச்சு அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கிட்ட ஒரு காட்சி பார்க்கலாம். எனக்கு தெரிந்து சென்னையில வந்து 2005 3-4 இருந்து பார்த்தீங்கன்னா கருப்புசாமின்னு ஒரு என்னுடைய பொறியாளர் ஒருத்தர் என்னை விட சீனியரு. அவர் அந்த பொறியாளர்னுடைய மூத்த பொறியாளர். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லுவார். 2003-4லேருந்து எனக்கு சொல்லுவார். நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்திற்கு வீட்டில் பெய்கிற மழை தண்ணியை நான் வந்து வடிகட்டி ட்ரம்மில் எல்லாம் சேமிச்சுக்கிட்டு அந்த தண்ணி தான் நான் வந்து குளிக்கவும் சமைக்கவும் குடிக்கவும் பயன்படுத்துகிறோம். நகராட்சி தண்ணீரை நான் வந்து அந்த டைமில் எடுக்கிறது இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். அவ்வளோ அருமையான விஷயங்கள் வந்து பண்ண முடியுன்றது நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கூரையானாலும் அந்த கூரை வந்து இப்போ இந்த மாதிரி கூரைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஒரு ஃபில்டர் மீடியா போட்டு தண்ணியை வந்து சேமிச்சுக்கலாம். அதுக்கான திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வளாகங்கள் ஒரு ஏரியா இருக்குது. அந்த நிலப்பரப்பில் பெய்கின்ற மழை நீரை முழுமையாக சேமித்து கிணறு சுற்றி ஒரு கிணறு இருக்குதுன்னா அந்த கிணறு சுற்றி ஒரு ஃபில்டர் மீடியா ஒரு குழி தோண்டி போர்வெல் உதாரணத்துக்கு போர்வெல் இருக்குது. போர்வெல்லை சுற்றி ஒரு 1.5 மீட்டரு டயாமீட்டருக்கு விட்டத்திற்கு ஒரு குழியை தோன்றுங்க. ஒரு 4 அடி ஆழம் தோன்றுங்க. இந்த 4 அடி ஆழத்தில் செங்கல் கருங்கல் ஜல்லி 20 mm 40 mm அந்த மாதிரி வந்து மேலே வந்து உங்களுக்கு சிறிய ஜல்லிகள் அடியில் வந்து கீழே சிறிய ஜல்லிகள் மேலே வரும்போது பெரிய ஜல்லிகள் போட்டு மேலே நம்ம கிரேடர்லாம் நம்ம போட்டு விட்டோம்னா அந்த தண்ணி வடிஞ்சு ஃபில்டர் அதனுடைய ஏதாவது குப்பை வருதுன்னா அதெல்லாம் அங்கேயே நின்றுக்கும். அதுக்கும் வந்து முன்னாடி அந்த தண்ணி வடிஞ்சு போகிற இடத்துல ஒரு சின்ன பிட்டு மாதிரி நம்ம ஒரு தொட்டி மாதிரி கட்டிட்டோம்னா
அந்த பிரதான தொட்டிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த குப்பையெல்லாம் அங்க நின்னுக்கும். அது மாதிரி அமைச்சுக்கிட்டு நம்ம வந்து தண்ணிய வந்து ரீசார்ஜிங்கு விட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஆழ்துளை கிணறுகள், செயற்கை அது மாரி இடத்துல தண்ணிய வந்து ரீசார்ஜிங் பண்றதுனால உங்களுக்கு தண்ணியினுடைய மட்டம் 200 அடி, 250 அடி, 300 அடி அதுக்குள்ளேயே நிக்கும். இல்லன்னா 400, 500 அடிக்கு போயிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி 2011 வாக்குல நெறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. என்ன அப்டின்னா, அ மழை உதாரணத்துக்கு மழைநீர் வடிகால் மற்றும் செயல்படாத ஆழ்துளை கிணறுகளை சரி செய்யுது. இப்ப ஆழ்துளை கிணறு இருக்குது. அது சரி செய்யல. அது ஒண்ணும் பிரயோஜனம் டிஃபங்க் ஆயிடுச்சு அப்டின்னா, அத வந்து சரி செய்யுது. அதுல வந்து மழைநீர் சேமிக்கிறது. அதே மாரி ஆக்கிரமிப்புகளை மழைநீர் கால்வாயிலிருந்து அகற்றுது. திடக்கழிவுகளை கொட்டாம தடுக்கிறது. திடக்கழிவு மேலாண்மையை செயல்படுத்துது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, திடக்கழிவு மேலாண்மை சுகாதார தொழிலாளர்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு வர்றாங்க. நான் அன்றாடம் பார்க்குற காட்சி என்னன்னு சொன்னா சொல்லுவாங்க, "சார் நீங்க உங்க வீட்ல மட்டும் தாங்க மக்குற குப்பை, மக்காத குப்பை நீங்க பிரிச்சே கொண்டாந்து எங்களுக்கு வேலை குறைவா நீங்க குடுக்குறீங்க. பெரும்பாலான இடத்துல எல்லாமே வந்து ஒண்ணா குடுக்குறாங்க. எவ்வளவு முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நாங்க வந்து அத திரும்பி கைய விட்டு மக்குற குப்பையெல்லாம் தனியா எடுத்து, மக்காத குப்பைய மட்டும் தனியா எடுத்து போட்டுக்கிட்டு, தனியா நான் குடுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ இன்னும் அந்த பொறுப்ப ரொம்ப க க சில பேர் சில ஒர்க்கர் எல்லாம் வந்து லேபர்லாம் திட்டிட்டாங்க. திட்டின பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, இப்ப இன்னைக்கு ரேஞ்சுல எங்க தெரு முழுக்க பார்த்தீங்கன்னா, ஓரளவு எல்லாருமே அத வந்து பிரிச்சு குடுக்குற மனநிலைக்கு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி உங்களுக்கு ஒரு ஏரிக்கு வர வரத்து வாய்க்கால் சீரமைக்கிறது. சீரமைச்சா தான் தண்ணி மழை தண்ணி போய் சேரும். அதே மாரி உங்களுக்கு வந்து கிணறுகள் இப்ப உதாரணத்துக்கு சாலையில வந்து தண்ணி நிக்குது, தேங்குது. மழை பெய்யும்போது சாலையில தேங்குதுன்னா, இப்ப கோயம்புத்தூர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தேங்குற இடத்துல அடையாளம் கண்டு, அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல தொட்டி கட்டிர்றாங்க. தண்ணி இறங்குற மாரி. பெர்ஃபரேட்டட் ஹோல்ஸ் போட்ட ஒரு ஸ்லாப். அந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சு, அத வந்து மேல தெரியிற மாரி போட்டுர்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, மழை தண்ணி வந்ததுன்னா, அந்த தேங்குற இடத்துல தேங்குறதுக்கு பதிலா, அந்த சிறு துளைகள் போட்ட ஒரு ஒரு கான்கிரீட் தளத்தின் மூலம், ஸ்லாப் மூலம் அந்த தண்ணி வந்து உள்ள இறங்கிடுது. ஸ்லாபோ அல்லது இரும்பு வலை மாரி வந்து ஒரு ஸ்க்ரீனோ நம்ம உள்ள வச்சுட்டோம்னா, கன இயந்திரங்கள் கூட போற மாரி ஒரு தனியான கனமான ஒரு இயந்திரங்கள் மூலம் செஞ்சுட்டோம்னா, அந்த தண்ணி உள்ள இறங்கிடும். சின்ன சின்னதா ஓட்டை இருக்கும். அப்படி இறங்கும்போது அந்த தண்ணீர் வந்து நிலத்தடி நீர்க்க மாறிடுது. அப்ப அந்த இடத்துல அ ஒரு 1 மணி நேரம் மழை பெஞ்சா கூட அடுத்து ஒரு 15 நிமிஷத்துல தண்ணி வந்து அங்க இருந்து வடிஞ்சிரும். அங்க வந்து நிக்காது. அது மாரியான கட்டமைப்புகளை இப்ப நெறைய கொண்டு வந்துட்டாங்க. அதே மாரி உங்களுக்கு அதுக்கு பேர் மழைநீர் கிணறுகள் அல்லது மழைநீர் ஆழ்துளை கிணறுகள் அமைச்ச ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து வந்துருச்சு. தாழ்வான பகுதியில சில சின்ன சின்ன குட்டைகள் ஏற்படுத்துறதும் வந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு நீர் வரத்து வருது, தண்ணீர் கால்வாய் வருது. அ இந்த மாரி இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்குதுன்னா, ஊரணி இருக்குன்னா, இது வழியா கொண்டு வந்து இதுல வந்து சேர்த்துறாங்க. அது உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதே மாரி இந்த ஊரணி பக்கத்துல கிணறு இருக்குதுன்னா, இந்த ஊரணிக்கு தண்ணி குடுத்தாவே கிணத்துக்கு ஊத்து வந்துரும். ஸோ இந்த மாரியான திட்டங்கள் வந்து இன்னைக்கு ஓரளவு ஊரகத்துறையில நல்லாவே பண்றாங்க. அதெல்லாம் நாம வந்து மறுக்க முடியாது. நெறைய பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதே மாரி நம்ம ஒரு சின்ன வீடா இருந்தா கூட, அந்த வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீர இங்க வந்து இந்த தண்ணீர் கொண்டு வந்து நேரா டேங்க்ல சேர்த்துட்டாங்க. இது பயன்படுத்திக்கணும். அதான் இந்த இதில நம்ம பார்க்குறோம். லேண்ட்ஸ்கேப் இல்லன்னா, அத விட்டுடலாம். நாம வந்து நம்ம வீட்ல நம்ம நிலம் பகுதி இல்ல. அதனால அத நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூரையில் விழும் மழைநீர் சேமித்தல். அதே மாரி சுத்தியில இருக்கிற மழைநீர் தனியா சேமிக்கணும். இதுதான் வந்து எல்லா இடங்களிலும் நம்ம வந்து வலியுறுத்துற முக்கியமான விஷயம். அதே மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆழ்துளை குழாய் கிணறு மூலம் மழைநீர் சேமித்தல். இப்ப இந்த இதில வந்து கூரைக்கு கூரையில வர்றது தனியாவும், அ அதே நேரத்தில வந்து அத இல்ல நமக்கு போதும், தொட்டி போதும் அப்டின்னா, அதே தண்ணீரை நீங்க ஆழ்துளை கிணறுல இது மாரி ஃபில்டர் அ வெல்லு ஒரு தொட்டி ஒண்ணு கட்டிட்டு வடிகட்டி தொட்டி கட்டிட்டு, அந்த தண்ணீரை கொண்டு போய் ரீசார்ஜிங்க்கு நம்ம குடுத்துக்கலாம். நமக்கு தண்ணி வந்து தொட்டி தண்ணி தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படியும் நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து, நீங்க இந்த மாரி ஃபில்டர் அரேஞ்ச்மென்ட் பண்ணி தொட்டியா கட்டி சேமிச்சுங்க. அந்த தொட்டியிலிருந்து தண்ணீய எடுத்துக்கங்க. அப்ப தொட்டி கட்டினோம்னா வீடு பக்கத்துல தான் இடம் இருக்கும். இங்க இந்த படத்துல வந்து தூரமா காட்டியிருக்காங்க.
இது எல்லாமே அந்த 4 அடி 5 அடி இடம் விட்டுருப்பீங்களா, அந்த 5 அடிக்குள்ள நீங்க வர்ற மாதிரி அந்த கட்டமைப்புகளை நாம் வந்து கட்டிக்கொள்ள வேண்டும். அதான் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடுக்குமாடின்னா யாருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ வந்து குறைந்தபட்சம் ஒரு 1 வாரத்துக்கு 4 நாளைக்கு 5 நாளைக்கு 10 நாளைக்கு கூட தண்ணி வருதுன்னா அந்த தண்ணியை வந்து மேலே கொண்டு போய் நம்ம சேமித்து பயன்படுத்துறதுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா ரீசார்ஜிங் வந்து கொடுத்துடலாம். இதுதான் காரணம். அதே மாதிரி உங்களுக்கு ரீசார்ஜ் போர்வெல் போடுறதுக்கு நிறைய இதனுடைய காட்சிகள். இதை நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு போர்வெல் இருக்குது, அதை சுற்றி வந்து ஒரு சின்ன ஒரு 1.5 அடி 3 அடி டயா விட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 அடி டயா ஒரு ஃபிட்டு தோன்றும். அதில் வந்து இந்த பெபிள்ஸ் எல்லாம் போட்டு மூடி சேர்த்திடுறோம். அப்போ இது மாதிரி போகும்போது தண்ணி கொண்டாந்து உள்ளே விட்டிங்கன்னா தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி கீழே வந்து இறங்கிடும். அதான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். இது எல்லாமே உரை கிணறுகள். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இந்த மழைநீர் சேமிப்புடைய முக்கியமான நோக்கமே என்ன, வெள்ளமாக தண்ணீரை போடக்கூடாது. பற்றாக்குறை காலகட்டத்தில் நம்ம தண்ணீரை வந்து மிச்சப்படுத்தினா பற்றாக்குறை காலகட்டத்தில் தண்ணீர் நமக்கு வந்து சேமிச்சுக்கலாம். தொலைநோக்கு பார்வையோடு நம்ம வந்து எறும்பு மாதிரி எப்படி வந்து மழைக்கு முன்னாடி வந்து சரியாக தானியங்களை திரட்டி கொண்டு போய் சேமிச்சுக்கிட்டு அப்புறம் மழைக்காலத்தில் அதை பயன்படுத்தணும். அது மாதிரி நாம் வந்து மழைக்காலத்தில் இருக்கிற தண்ணியை பயன்படுத்திட்டோம்னா நம்ம அணையில் இருக்கிற தண்ணி வந்து மிச்சமாகும். அந்த அணையில் இருக்கிற தண்ணீர் கோடை காலத்தில் நமக்கு வந்து போதுமாக இருக்கும். அப்போ ஒரு இன்னும் இருக்கிற நகரங்களில் இருக்கிற ஒரு 50 விழுக்காடு மக்கள் இந்த மாதிரியான திட்டங்களை பயன்படுத்திட்டா எவ்வளவு தண்ணி உங்களுக்கு மிச்சமாகும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அதை வந்து அரசாங்கம் மிகவும் கட்டாயப்படுத்தி அதை வந்து கண்காணித்து இதை வந்து செயல்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு எந்த ஒரு உள்ளாட்சி அமைப்பு எடுத்தாலும் சரிங்க, ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு நகராட்சியினுடைய தலைவர், இல்லை வந்து மாநகராட்சியினுடைய மேயர் தலைவர் போய் கேட்டிங்கன்னா, என்னங்க நீங்கள் என்ன செய்ய விரும்புங்கன்னா, இல்லைங்க எங்களுக்கு முதல்ல என்னோட கடமை வந்து எல்லா மக்களுக்கும் தேவையான குடிநீர், போதுமான குடிநீர் கொடுக்கணும், அதுதாங்க என்னோட முதல் கடமை. உண்மையிலே மனசார சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வேறு அஜெண்டா வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட அவங்க முதல்ல வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து தண்ணீர் தான். அந்த தண்ணீரை வந்து பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் எதுவுமே பெரும்பாலும் இல்லைன்றதுனால தொலைதூர கூட்டு குடிநீர் திட்டம், நாம் வந்து பில்லூர்லேருந்து எடுக்கிறோமா இன்னொரு ஸ்கீமை போடு, காவிலேருந்து எடுக்கிறோமா இன்னொரு ஸ்கீம் போடு, மேட்டூர்லேருந்து இன்னொரு ஸ்கீம் போடு, வைகையிலேருந்து எடுக்கிறோமா இன்னொரு ஸ்கீம். இப்போ வைகையிலேருந்து தண்ணி மதுரைக்கு வந்து இப்போ 3 ஸ்கீம் இருக்குது. அப்போ விவசாயத்துக்கு கொடுக்குற தண்ணீர் எல்லாம் குடிநீருக்காகவே நாம் எடுத்துக்கிட்டோம்னா விவசாயத்துக்கு கொடுக்குற தண்ணி குறையுமில்ல. அப்போ உணவு உத்தரவாதம்னு ஒரு கட்டளை வேற ஐநா சபை உலகம் முழுக்க சொல்கிறோம். நீ வந்து இன்னைக்கு உணவு உத்தரவாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அமைச்சு கொடுக்கலன்னா விவசாயிகள் ஓடி போயிடுவான். விவசாயிகள் ஓடி போயிட்டா உங்கள் ஊரில் பொருள் விளையாது. விளையிலன்னா அப்புறம் நாளைக்கு பஞ்சம் வரும், வறட்சி வரும். ஒவ்வொருத்தரும் கியூவில் நின்றுட்டு கொரோனா காலகட்டத்தில் கியூவில் நின்று பொருள் வாங்கின மாதிரி வாங்க வேண்டிய காலத்துக்கு வரும். அதை வராமல் தடுக்கணும்னா விவசாயிகளை நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவனுக்கு தண்ணீரை கொடுத்து அந்த விவசாயத்துறையை நீங்கள் வளப்படுத்தி நீங்கள் உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்யணும் அப்படின்னு வந்து கட்டளையிடுறான் ஐநா சபை உலகம் முழுக்க நாடுகளுக்கு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ரெண்டுமே முரணா இருக்குது. இப்போ அந்த இடத்துல தான் நாம் என்ன பார்க்கணும்னா கழிவுநீர் இப்போ ஒரு வீட்டில் செப்டிக் டேங்க் இருக்குது, நம்ம டெய்லி ஒரு 500 லிட்டர் பயன்படுத்துகிறோம் தினந்தோறும். இந்த 500 லிட்டரில் 400 லிட்டரு கழிவு நீராக வருது. இந்த 400 லிட்டர் கழிவு நீர் எங்கே விடுறோம்? செப்டிக் டேங்க்ல விட்டு அந்த சோப்புல தண்ணி கொண்டு விட்டுறோம். ஆனால் இந்த 400 லிட்டரில் ஒரு 200 லிட்டரு கழிப்பறையில் போடுற தண்ணீரை மட்டும் செப்டிக் டேங்க் விட்டுட்டு மீதி இருக்கிற பாத்ரூமில் வர்ற தண்ணியை தனியாக நீங்கள் வந்து ஒரு செடியோ இல்லை இதுவோ வளர்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா, இல்லை தனியாக ஒரு சின்ன தொட்டி வச்சு சுத்திகரிச்சிங்கன்னா அந்த தண்ணீர் முழுக்க வந்து நிறைய விஷயங்கள் பயன்படும். இல்லை நகரத்தினுடைய மொத்த கழிவுநீர் இப்போ சென்னையில் மட்டும் ஏறக்குறைய 1200 எம்எல்டி தண்ணீர் வந்து தேவைப்படுது வருஷம் முழுக்க. அது 800 எம்எல்டி கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து கழிவுநீர் உற்பத்தி ஆகுது. அந்த 800 எம்எல்டி தண்ணீரை வந்து 400 500 எம்எல்டி தண்ணியை சுத்திகரிக்கிறாங்க. அது கூட அரைகுறையான சுத்திகரிப்பு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் கணக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த சுத்திகரிப்பு பண்ணோம்னா அந்த தண்ணீரை விவசாயத்துக்கு கொடுக்கலாம். அப்போ ஒரு புறம் நம்ம விவசாய தண்ணீரை குடிநீருக்கு எடுக்கும்போது கூட அந்த விவசாயத்துக்கான தண்ணீரையும் நம்ம வந்து கொடுக்க முடியும். அது வந்து கவனத்தில் எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில் இருக்கிற சிக்கல் என்னன்னா இந்தியாவிலேயே அதிகமான
கழிவுநீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் டோட்போல் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் பார்த்த 35 கழிவுநீர் திட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஆம்பூர், திண்டுக்கல், உடுமலைப்பேட்டை, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், சென்னை போன்ற பல இடங்களில் பார்த்த கழிவுநீர் திட்டங்கள் எதுவுமே முழுமையாக ஓடுறதில்லை. ஒரு உயிர்காற்று ஏரேஷன் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கருப்பாக உள்ளே வரும், ஏரேஷன் ஓடும், கருப்பாகவே வெளியே வரும், கருப்பாகவே இதை வந்து ஆற்றுல மீண்டும் ஓடையில் வந்து வெளியே வந்துடும். இந்த தண்ணீராவது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்லாம் அந்த தண்ணீர் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதை ஏன் முழுமையாக அதை வந்து சுத்திகரிக்கலை அப்படின்னா 2 விஷயம். அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அது முழுக்க ஏரேஷனை நம்பி இருக்கிறதுனால அந்த ஏரேஷன் பண்ணுறதுக்கான எலக்ட்ரிசிட்டி பவர் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவாகுது. 50 ஹெச்பி 1 எம்எல்டிக்கு 35 ஹெச்பி 40 ஹெச்பி வருது. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்களே, ஏஎம்சி கொடுக்குறாங்களே, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் சார்ஜ் கவர்மெண்ட் கட்டிக்கும், மற்ற கன்சியூமபிள் மட்டும் அவங்க லேபர் அவங்களுக்கு. ஸோ அதில் எப்படியா மிச்சப்படுத்தலாமா? அதில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா லேபர் ப்ளஸ் கன்சியூமபிள் எல்லாம் வருது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 5 பேர் லேபரு, அங்கே லேப் அசிஸ்டண்ட்டு அதெல்லாம் அங்கேயே லேப் இருக்கும். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தா 5 பேர்லாம் இல்லை, 2 பேர் தான் அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இடங்கள்லாம் போய் பார்த்தோம்னா 2 பேர் தான் இருக்கான். சில இடங்களில் ஒரு ஆள் தான் இருக்கும். ஆனால் 5 பேர் புக் பண்ணி அவன் வந்து காசு வாங்குறான். அந்த காசு வந்து அவனுக்கு மட்டுமா செலவு? அந்த ஒவ்வொரு பராமரிப்பு செலவுகளும் ஒரு ஒரு கட்டிங் போகணும். எங்கே யாருக்கு போகுது, எதுக்கு போகுது எல்லாருக்குமே தெரியும். அதிகாரிகளுக்கும் போகுது, அரசியல் எங்களுக்கும் போகுது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் எந்த வேலையும் நம்மளால் உருப்படியாக பண்ண முடியும். அதான் நம்ம வந்து ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. அப்போ இதை வந்து மழைநீர் நீரை எப்படி விவசாய நிலங்களில் சேமிக்கலாம் அப்படின்றது அதுக்கு பேர் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுப்பணை கட்டலாம், அங்கே வந்து பண்ணை குட்டை கட்டலாம். அதே மாதிரி நீர் வடிப்பு நிலப்பகுதி மேலாண்மை திட்டம் என்னதுன்னா தென்னை மரம் இருக்குது, அரைவட்ட பாத்தி கொஞ்சம் மேடாக இருக்குதுன்னா அரைவட்ட பாத்தி அமைப்பு போடலாம். அதே மாதிரி ட்ரன்ச் கம் பண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிலம் இருக்குது, ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வரப்பு 2 ஏக்கரை சுற்றி இருக்குதுன்னா அந்த வரப்பை சுற்றி ஒரு 6 அடிக்கு 1 அடி அகலம் 1 அடி ஆழத்துக்கு 1.5 அடி அகலம் 1.5 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோன்றுறது, ஒரு 6 அடி விட்டுறது, அப்புறம் மீண்டும் பள்ளம் தோன்றுறது, அப்புறம் விட்டுறது. அப்போ ட்ரென்ச் கம் பண்டு, ட்ரென்ச்சாகவும் இருக்கும் பண்டாகவும் இருக்கும். அது மாதிரி தொடர்ச்சியாகவும் பண்ணலாம், விட்டு விட்டும் பண்ணலாம். ஸோ விட்டு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு நிலத்துக்கு நடக்க வேண்டிய இடத்துல அந்த ட்ரென்ச் வெட்டிட்டீங்களன்னா நடக்க முடியாது. அதனால ஒரு பகுதி ஒரு 6 அடிக்கு ட்ரென்ச் அந்த பள்ளம் தோண்டிங்கன்னா 6 அடி விட்டுருங்க. அதை மாதிரி நீங்கள் தோண்டி மழைநீர் சேமிப்பு உங்கள் நிலத்தில் பெய்கிற மழை நீரை அடுத்த நிலத்துக்கு விடாமல் அங்கேயே சேமிச்சுக்கலாம். இது வந்து வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். மண்வள பாதுகாப்பு திட்டம்னு ஒண்ணு ரொம்ப நாளைக்கு முன்னால பண்ணாங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல. ஆமா, மண்வளம் பாதுகாப்பு, நிலத்தடி நீர் உயர்த்துவது, அங்கேயே வந்து பெய்கிற மழை நீரை அங்கேயே வந்து பண்றது. அதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமான நோக்கம் என்ன, ஓடுகின்ற மழை நீரை நடக்க வைத்தல், நிற்க வைத்தல், உறங்க வைத்தல், அவ்வளவுதான். ஓடுற தண்ணியை நடக்க வை, நடக்கிற தண்ணியை நிற்க வை, ஸ்டாக்னேட் பண்ணக்கூட்டே ஸ்டாக்னேட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிலத்தடி நிலை இறக்கு, இதுதான் கான்செப்ட். அதுக்கு வந்து நிலம் ஓடை பக்கத்துல இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நிலத்திலையுமே ஒரு 10-15 திட்டங்களை நாம் வந்து கொண்டு வர முடியும். அது இங்க கீழே வைக்கணும். மண்வளம் நீர்வளம் பாதுகாப்பு, உயிர்ச்சூழல் பாதுகாப்பு, ஒருங்கிணைந்த வேளாண்மை, செலவு குறைந்த திட்டம், நிறைந்த பயனளிக்கும் திட்டம், மக்கள் பங்கேற்புள்ள திட்டம், பெண்கள் பங்கேற்புள்ள திட்டம், கிராம அளவில் நடப்பதால் பஞ்சாயத்து தலைவர்கள் மனசாட்சியுடன் செயல்படும் திட்டம், பெரிய அணைகள் பெரிய தடுப்பணைகள் விட அற்புதமான முறையில் நிலநீரை உயர்த்துகின்றது. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் காரமடை பக்கம் தாயனூர் ஒரு பஞ்சாயத்துல நம்ம நண்பர் ஐடிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட இணைஞ்சு அதோட சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல நம்ம நண்பர் கோடு கதிரேசன் சொல்லிட்டு அவர் வந்து 2015 அந்த திட்டத்தை தொடங்கினார், நீர்பிடிப்பு மேலாண்மை பகுதி திட்டம். அதுல என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ கவர்மெண்ட் செலவு பண்ணுதோ அதுல 10% விவசாயிகளும் தங்களோட கான்ட்ரிபியூஷனா கொடுக்கணும். அப்போ அந்த காலகட்டத்தில் தண்ணி இல்லை, ஒரு கடுமையான வறட்சி 2015-16 மக்கள் நிறைய பேர் அங்கே ஊர் மக்கள்லாம் வந்து நிலங்கள்லாம் அப்படியே விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க.
இருக்கிற கொஞ்ச நஞ்ச விவசாயிகளும் டிராக்டர்ல தண்ணியை வாங்கி நிறைய ஒரு ஒரு லோடு 600 அப்படி 12,000 லிட்டரு அந்த தண்ணீரை வாங்கி வந்து தென்னை மரத்தெல்லாம் காப்பாற்றினாங்க. அப்புறம் மெல்ல அந்த திட்டங்களை ஆரம்பிச்சு ஏறக்குறைய ஒரு 7 வருஷம் கடந்து 8வது வருஷம் இந்த வருஷம் கண்டினியூ ஆகுது. இந்த வருஷமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. அப்ப இந்த 8 வருடத்துல எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 8 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதுல விவசாயிகளுடைய பங்களிப்பு என்ன 10% ரூ. 80,00,000 அவங்க வந்து அ குடுத்துருக்காங்க. அப்போ ஒரு திட்டத்துல அவனுக்கு நன்மை இல்லன்னா, ஒரு விவசாயி அவனுடைய கான்ட்ரிபியூஷன் குடுப்பானா? முதல் வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் தொடர்ச்சியா குடுக்குறாங்க. அப்ப இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் அந்த பணத்த வாங்கிக்கிட்டு, அங்க வந்து ஒரு திட்டம் போட்டு, கொஞ்சம் கொஞ்சமா பேஸ்டு மேனரா கொஞ்சம் கொஞ்சமா விவசாயிகிட்ட போயி, ஒவ்வொரு விவசாயிகிட்ட 10 ஏக்கர்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருடம் நீங்க வந்து ஒரு 4 ஏக்கர் பண்ணலாங்க. அடுத்த வருடம் ஒரு 3 ஏக்கர் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வருடம் 3 ஏக்கர் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி பிரிச்சு குடுத்து, ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே அவங்களுக்கு தேவையான இந்த ட்ரென்ச் கம் பண்டு, இல்ல வந்து பண்ணைக்குட்டை, இல்லன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துல ஒரு ஓடை இருக்குன்னா, அங்க கேர்டான் ஸ்ட்ரக்சர் கட்டுறது. இதெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள். அப்ப அவருடைய நிலத்திற்கு செய்றது மட்டும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் குடுப்பார். ஆனா, அதே அங்க இருக்கிற ஓடையில பண்ற ஒரு தடுப்பணைன்னா, அது வந்து மொத்தமா இவங்கள கட்டிட்டு வந்துருவாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அங்க இருக்கிற 10 விவசாயிகள் இருந்தாலும் 10 விவசாயிகளும் சேர்ந்து வந்து ஒரு 10% வர வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் போட்டு செஞ்சு, அவங்களுக்கு தண்ணீய பற்றி ஒரு அறிவுரை குடுத்து, விவாதிச்சு, எப்படி சேமிக்கலான்ற அவங்ககிட்ட இருந்து ஐடியா வாங்கி, மெனக்கெட்டு இன்னைக்கு வந்து 25,000 ஏக்கர் நிலங்கள் புனரமைக்கப்பட்டு, வெளிய போன அத்தனை விவசாயிகளும் மீண்டும் வந்து, எனக்கு இனிமேல் விவசாயமே பிரதான தொழில்ன்னு எடுத்துக்கிட்டு, அங்க வந்து மஞ்சள், கரும்பு, வாழை, தென்னை, நெல்லு இந்த மாதிரியான பணப்பயிர்கள் முதல் கொண்டு காய்கறி பயிர்களும் இன்னைக்கு விளைவிச்சுட்டு இருக்காங்க. 2015, 16க்கு பிறகு இன்று வரைக்கும் அந்த விவசாயிகள் மிக மகிழ்ச்சியாக, ஆனந்தமா இருக்காங்க. இதுக்கான செலவு வந்து வெறும் ரூ. 8,00,00,000. அதுதான். ஒரு செக் டேம் கட்டுறதுக்கு 4 கோடி ஆகும். 2 செக் டேம் கட்டிட்டு போலாம் எங்க ஒரு ஓடையில. ஆனா, அதனால பெரிய அளவுக்கு நன்மை என்ன இருக்க முடியாது. நாம வந்து கணக்கு எடுத்துக்கலாம். கணக்குல எடுத்துக்கிட்டா நான் 2 செக் டேம் கட்டணும் அப்படின்னு. ஆனா, நீர்பிடிப்பு மேலாண்மை திட்டம் அப்படிங்கிறது நீர்பிடிப்பு அந்த திட்டம் என்பது உங்களுக்கு என்ன அப்படின்னா, வாட்டர் ஷெட் திட்டம் என்பது ஒவ்வொரு விவசாயியுமே உணர வச்சு, அந்த சமூகத்துல அந்த மக்களுக்கான பொறுப்பை உணர வச்சு, அவங்களுக்கான தண்ணீரை மழைநீரை சேமிக்கிறதுக்கான திட்டங்களை சொல்லிக் குடுத்து, டெக்னாலஜி நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதுக்கான கான்ட்ரிபியூஷன் அவங்ககிட்ட இந்த உழைப்பாகவோ, இல்ல வந்து தொகையாகவோ வந்து வாங்கிக்கிட்டு செய்யும்போது, அவனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. என்னுடைய நிலத்துக்கு கவர்மெண்ட் இவ்வளவு ரூபா போட்டிருக்கு. நான் இவ்வளவு ரூபா போட்டிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை உருப்படியா செய்யறதுக்கான வராங்க. இப்ப இந்த திட்டம் தான் இன்னைய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு மிக வெற்றிகரமான திட்டம். இந்த திட்டம் 1992, 94 மத்திய அரசு கொண்டு வர திட்டம். கொண்டு வந்த பிறகு தொடர்ச்சியாக இந்த 40 வருஷத்துல வந்து 30 வருஷத்துல வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான பல்வேறு அமைப்புகள் அக்ரி இன்ஜினியரிங் செய்கிறாங்க. பிடபிள்யூல ஒரு பாட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நாள் செஞ்சோம். என்விரான்மெண்டல் டிவிஷன் மூலம் செஞ்சோம். கிராமப்புற பஞ்சாயத்தில் செய்கிறாங்க. இதெல்லாமே பண்ணுறாங்க. பண்ணாலும் கூட என்ன ஒரு குறைபாடு அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து வருஷ கணக்கில் பணம் வரும். இப்போ மார்ச் மாதம் கணக்கு முடிக்கணும்னா ஜனவரி மாதம் வரும். அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்குள்ள இவங்க போய் இடத்த கண்டுபிடிச்சு, பார்த்து பிடிச்சி அவசர அவசரமா டெண்டர் விட்ட பிறகு செஞ்ச பிறகு பில்லு போட்டு கம்ப்ளீட் பண்ணி அவனுடைய காஸ்ட் வந்து செலவு முடிஞ்சிச்சுன்னு காட்டுறதுக்குள்ள 3 மாசம். அது 4 மாசம் 5 மாசம் ஆயிடும். பழைய டேட்ல பில்லை போட்டு நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க அதெல்லாம் கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த மார்ச் 31க்குள்ள எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஆகணும். சிஸ்டம் வந்தாச்சு இன்னைக்கு. ஆனா அதுக்குள்ள அவன் வந்து பண்ணி ஆகணும். அப்ப இந்த ஷார்ட் பீரியட்ல பண்றதுனால கடனுக்கே அப்படின்ற ஒரு பண்ணணும்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு எல்லா அதிகாரிகளும் வந்துடுற சூழல் வருகிறது. அதே நிதியை நீங்க வந்து அதுக்கு முந்தின வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணி ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒழுக்கமா எல்லா வேலையும் நடக்கும். இது நம்ம ஊர்ல நடக்கிற மிகப்பெரிய அட்டூழியம், அநியாயம். அது எதனால அந்த செக்ரட்டரியேட்ல உட்காந்து தலைமைச் செயலகத்தில் இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலை செய்யறாங்கன்னு எனக்கும் புரியல. நான் நாங்க நாங்க வந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா. ஆமா சார், முடியுது. 5 மணி ஆயிடுச்சு. அதனால அவ்வளவுதான் சார். இதுல வந்து தடுப்பணை, வண்டலை நிறைய சிஸ்டம் ஒரு 10, 15 சிஸ்டம் இருக்குது. அதை நான் வந்து இங்க படங்கள் வந்து எனக்கு அதை வேற இடத்துல இருந்து டக்குன்னு போட முடியல. நான் இன்னைக்கு தயார் பண்ணதில்லை. பயணித்தாளர்கள் குழுக்கள் அமைத்தல், தண்ணீர் சேமித்தல், நீர்வழி முன்னுதல் திட்டத்தை பரப்புரை பண்ணது, கால்நடை முகாம் போடுறது, அவனுக்கு எல்லாமே கேட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங்ல இருந்து ஆரம்பிச்சு, குப்பைகள் எல்லாமே நம்ம கற்றுக் கொடுத்தோம்.
அந்த மாதிரி கற்றுக் கொடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உள்ளூர் வேலைவாய்ப்பு கிடைக்குது, உள்ளூர் சுழற்சி முறை பொருளாதாரம் கிடைக்குது, பலதானிய சாகுபடி கிடைக்கிறாங்க, நீர் சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறாங்க, உணவு பாதுகாப்பு கிடைக்குது, இது எல்லாமே கிடைக்குது. இது வந்து முதல்ல இந்தியாவுல செயல்படுத்தினவரு 1975, 80லேயே செயல்படுத்தினவர் அண்ணா ஹசாரே. ஸோ இவர் இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து தான் இந்த விஷயங்கள் வந்து நடந்தது. இதான் வந்து அதனுடைய சின்ன சின்ன கசிநீர் குட்டை, கேபியான் ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரியான திட்டம் பண்ணி தண்ணீரே அதுவும் அந்த ஊர்லேயும் எங்கேயோ வெளியே ஓடி போயிட்டாங்க எல்லா மக்களும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு அங்கேருந்து மக்கள்லாம் திரும்பி வந்து அந்த ஊரில் விவசாயம் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த ஊர்ல இருந்து 50,000 லிட்டர் பால் வந்து தினந்தோறும் வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு திட்டமாக அது செயல்படுத்திருக்கு சார். இதான் சார் மழைநீர் வந்து வீட்டில் செய்யலாம், ஒரு தொழில் வளாகத்தில் செய்யலாம், அலுவலக வளாகத்தில் செய்யலாம், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் செய்யலாம், விவசாய நிலத்திலையும் செய்யலாம் சார். இது வந்து செஞ்சிட்டாவே நமக்கு ஒரு 30 விழுக்காடு தண்ணீர் பிரச்சனையை நமக்கு தீர்த்துடும். ரொம்ப அழகா அறிவியல் பூர்வமா நாம் வந்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நம்மளோட கவன குறைவுனால செய்யறது இல்லைங்க சார். நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப விரிவா நீங்க பேசிட்டீங்க. அதனால இன்னும் ஒவ்வொரு சப்ஜெக்டா பேச முடியாத அளவுக்கு வேகமா முடிச்சிட்டீங்க. இல்ல அவ்வளவுதான் ஸ்லைட்ஸ். நான் அது இந்த ஆமா இது ஒரே ஒரு கருத்து தான். இப்ப நம்ம ஒசூர் தளி யூனியன்ல ILO மூலயமா 2 கோடி பிபி சிங்களான்னு ஒரு IAS ஆபீசர் 57வது வருஷம் பேட்ச். அவர் அந்த ஊருக்கு வந்து இந்த நீர்வளம், அந்த ஏரிகள், வாய்க்கால்கள் சீரமைப்பு, ரோடுகளுக்காக கொடுத்தாரு. நம்ம 85, 86ல அது சாங்ஷன் ஆகி 90 வரையில அது நடந்தது ஒரு திட்டம் நம்ம ஒசூர் தளி யூனியன்ல. இப்ப என்னோட 2 கேள்விதான் உங்களுக்கு. நீர்நிலைகள் அப்படிங்க வரும் பொழுது பொதுப்பணித்துறையில ஒன்றும், ஊராட்சி ஒன்றியங்கள், அதாவது 3 மாசத்துக்கு கீழே இருக்கிறவங்க பஞ்சாயத்து யூனியன்ல யூனியன் இன்ஜினியர் ஓவர்சியர் மெயின்டைன் பண்றாங்க. 6 மாசம் அதுக்கு மேல இருக்கிறது பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறை பண்றாங்க. இதுக்கு ஏதாவது நம்ம இந்த துறைக்கு வந்து நிதி ஒதுக்கீடு எப்படி இருக்கு? அது வந்து போதுமானதா இருக்கா? இப்ப வேளாண்மை துறைக்குன்னு தனியா பட்ஜெட் கொடுக்குறாங்க. அதே போல நீர்வள ஆதாரத்துறைன்னு தனியா இப்ப பொதுப்பணித்துறையில இருந்து பிரிச்சுட்டாங்க. இந்த இந்த நீர்வளத்துறையில தனியா வந்து பட்ஜெட் வந்து வருடத்திற்கு 1500 கோடி 2000 கோடி வரும் சார். அது பார்த்தீங்கன்னா பெரிய காவிரியில ஒரு குறுக்க ஒரு செக் டேம் கட்டினாவே 400 கோடி அங்கே போயிடுங்க. 2 செக் டேம்லாம் 1000 கோடி முடிஞ்சு போச்சுங்க. அது மாதிரியான பராமரிப்புக்கு டெல்டா பகுதியில் பராமரிப்பு கொடுப்பாங்க. அதனால வருடந்தோறும் பராமரிப்பு, அணைகளை பராமரிப்பதற்கும் வாய்க்கால்களை பராமரிப்பதற்கும் இது வந்து தனியாக ஒரு தொகை வந்து வந்துட்டு இருக்குங்க சார். அது வருது. புதிய திட்டங்கள் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணால் அந்த திட்டங்களுக்கான நிதி கொடுப்பாங்க. இப்போ அத்திக்கட அவிநாசி திட்டம் போட்டிருக்காங்க, முடிகிற ஸ்டேஜ் இருக்குது. ஒரு 10% தொகை இருக்குது அப்படின்னா இன்னும் 2000 கோடியில் இன்னும் 200 கோடி வேலை இருக்குதுன்னா அந்த 200 கோடி இந்த வருஷம் கொடுப்பாங்க, இந்த ஏப்ரலுக்கு மேலே. அது மாதிரி வந்து திட்டங்கள் தான் சார் வந்துட்டு இருக்குது. இந்த நீர்பிடிப்பு மேலாண்மை பகுதி என்னன்னா ரொம்ப சிறிய திட்டம். இது வந்து என்னன்னா பொதுப்பணித்துறை செய்ய முடியாது. கேட்டால் இது ஏன் சப்ஜெக்ட் இல்லைன்னுடுவாங்க, ரொம்ப சிம்பிளாக. அதே நேரங்களில் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் துறை பார்த்தீங்கன்னா இது எடுத்து செய்வாங்க. அவன் என்ன செய்வான் அப்படின்னா, நான் வந்து ஒரு பெரிய 10,000 ஏக்கர்லாம் எடுத்து செய்யறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு வாய்ப்பு கிடையாது, அதுக்கான காலமும் கிடையாது. நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 ஏக்கரோ 100 ஏக்கர்லையோ நான் வந்து 50 விவசாயிகளை வச்சுக்கிட்டு நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு அவங்க அப்படிதான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டர் ஷெட்டுன்றது ஒரு 50 ஏக்கர் இருக்கும், 100 ஏக்கர், மினிமம் 100 ஏக்கர். அந்த மினிமம் 100 ஏக்கரில் நீங்கள் பண்ணாதான் அந்த 100 ஏக்கருக்கு பெனிஃபிட். 100 ஏக்கருக்கு மேலே வந்து 1000 ஏக்கர், ஒரு அது 5 வாட்டர் ஷெட்டுக்கெல்லாம் 7 வாட்டர் ஷெட் இருக்கும். அது எல்லாமே நமக்கு ஏற்கனவே படங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக நமக்கு ஃபண்டு குறைவாக கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து கட் ஷார்ட் பண்ணுறது ஒரு பக்கம் கரெக்டு, குறைவாக தான் இருக்குது. ஆனால் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 4 இடத்துல கை வச்சுட்டு போகிறத விட ஒரு வாட்டர் ஷெட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அது வந்து வெற்றிகரமாக முடிக்கிறது. அந்த 50 லட்சம் 1 கோடி செலவாகுதுன்னு அந்த 100 ஏக்கர் உள்ள வாட்டர் ஷெட்டில் மட்டும் பண்ணிட்டு போகிறது. அப்படி வந்து திட்டமிட்டுட்டு பண்ணால் நிச்சயமாக நம்ம வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணோம். அந்த சிஸ்டம் அங்கே இல்லை சார். அதுதான் நமக்கு பிரச்சனை. இந்த ஊராட்சி ஒன்றியத்தை பற்றி சொல்லலையே நீங்க? சார் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரியான பொது நீர் சேமிப்புகளுக்கு வந்துங்க சார், குட்டை ஆழப்படுத்துறது, குளம் ஆழப்படுத்துறது, அதே மாதிரி அதுக்குள்ள போர்வெல் போட்டு சேமிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தண்ணி கொடுக்குறாங்க, அவங்க பணம் கொடுக்குறாங்க, அதில் அவங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய கிராமங்களில் நம்ம பார்க்குறோம். நிறைய கிராமங்களில் ஏரிக்குள்ள குளத்துக்குள்ள குளம், ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துக்குள்ளேயே ஸ்டெப்பு கருங்கல் போட்டு கட்டி அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆழமாக குளத்தை தோண்டி
அதை வந்து மழைநீர் கொண்டு போய் அங்கே விடுறது. அட்லீஸ்ட் வறட்சி காலகட்டத்தில் அந்த சின்ன குளத்துலயாவது தண்ணி நிற்குமான்ற மாதிரி அந்த மாதிரி பணிகள்லாம் நிறையா அவங்களோட நிதியில பண்றாங்க. பட் அவங்க வந்து விவசாய நிலங்கள் எல்லாம் பண்ண முடியாது. விவசாய நிலங்கள் பண்றது அக்ரி பொறியாளர்கள் தான். துறை தான், விவசாயத்துறை தான், பொறியியல் துறை தான் பண்ணுது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும்ன்றதான் என்னுடைய கருத்து. வேற யாராவது கேள்வி கேட்கறதுன்னா கேளுங்க, ஏன்னா டைம் இதாயிடுச்சு. யாராவது ஆக்சுவலா இன்னொரு நாளைக்கு நான் வந்து இந்த ஒரே ஒரு ஒரு இது இருக்குது. டெல்டாவுல ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்காக ஒரு 12 ஏக்கர்ல ஒரு வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனா இப்ப வேண்டாம். நான் என்னைக்காவது ஒரு நேரத்துல சந்தர்ப்பத்தில் நான் பண்றேன். இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. வேற யாராவது கேட்கறேன்னா கேட்கலாம். நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். வணக்கம் சார், நான் சண்முகம் பேசுறேன். பேசுங்க. இப்போ வந்து நம்ம டாக்டர் இளங்கோ சொன்னதுல இருந்து ஒரு பொதுவான என்ன ஏற்படுதுன்னு சொன்னா, இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தினுடைய விவரங்களை பத்தி பொதுமக்களுக்கு போதுமான விழிப்புணர்ச்சி இல்லை. இது விவசாயிகள் சம்பந்தப்பட்டது, தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்டது, குடிநீர் பொதுமக்கள் சம்பந்தப்பட்டது. ஆக இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் பற்றிய ஒரு இயக்கம், புரிதல், ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு அரசு மட்டத்துல நடவடிக்கை மேற்கொள்ளணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன தகவல் சொல்றேங்க, ஒரு நிமிஷம். செங்கன் நகர்ல டவுன் பஞ்சாயத்துல கசட நீர் கழிவு நீர் மேலாண்மை திட்டம், கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம், IUDM அப்படின்னு ஒரு ஸ்கீம்ல 267 லட்சம் செலவு பண்ணி ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க 2018. 5 வருஷமா அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரல. இது என்னுடைய கவனத்துக்கு வந்த பிறகு இதை அரசு அதிகாரிகளுக்கு தொடர்ந்து எழுதி தகவல் சட்டத்தின் கீழே தகவல்கள் கேட்ட பிறகு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இப்போது நாங்க அதை செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. முதல்ல சொல்லும் போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு பதில் கொடுக்குறாங்க, சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது என்று சொல்லி. அதன் பிறகு மேலதிகாரிகள் போய் தணிக்கை செய்து இப்போது உபயோகத்துக்கு வந்து விட்டது என்று பதில் கொடுக்கிறார்கள். ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, 267 லட்சம் செலவு பண்ண ஒரு திட்டம் 5 ஆண்டுகளாக செயல்படாம இருந்திருக்கு. இதை பற்றி பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இல்லாததுனால யாரும் அதை கண்டுக்கல, கேட்டுக்கல. கேட்ட பிறகு இப்போ அதுக்கான ஒரு நடவடிக்கை நிர்வாகம் எடுத்திருக்கு. ஆக பொதுமக்களுக்கு இது பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளணும். நாம் அரசுடைய கவனத்துக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகணும். அதை டாக்டர் இளங்கோ தன் கைவசம் உள்ள தகவல்களை நமக்கு கொடுத்தாருன்னா நாம அதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தலாம். வணக்கம் சார். நான் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மழைநீர் சேமிப்புடைய நான் ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டிருக்கேன் 8 பேஜுக்கு. அதை வந்து அவசியம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சார். ஒரு எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க சார். அரசு திட்டங்கள்ல மக்கள் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு மக்கள் ஈடுபாடு இல்லாம எந்த திட்டமும் செயல்படல. கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி திட்டம் வந்து 5 வருஷமா செயல்படாம இருக்குன்னா மக்களுக்கு அதுல ஈடுபாடு இல்லை, அல்லது மக்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்ச்சி இல்லை. அதை நம்ம ஏற்படுத்தணும். அதை நம்ம ஏற்படுத்தணும். நீங்க சொல்றதுதான் உண்மை. எனக்கு என்ன, ரெண்டாவது நமக்கு அப்படியே கேள்வி கேட்கும்போது என்னன்னா, உனக்கு என்னடா வேலையை பார்த்துட்டு போட, உன் வேலையை இல்லை, சம்மந்தம் இல்லை, இது வந்து கேள்வி கேட்காதா அப்படின்னு எங்காவது யாராவது விரட்டிருப்பாங்க. உடனே அதுல இருந்து பயத்துல அடிப்படையில் நமக்கு என்ன போச்சு, வந்தா வரட்டும், வரலன்னா போட்டோம். இந்த மாதிரி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் காரமடையில சக்சஸ்க்கான காரணம் என்னன்னா, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி பஞ்சாயத்து தலைவர் விவசாயிகளை கூட்டம் போட்டு என்ன பண்ணணும் அவங்களெல்லாம் பேச வைக்கிறான். பேச வச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு இப்படியெல்லாம் பண்ணலாம், செய்யலாம், இதில் நீங்கள் எவ்வளோ பண்ணணும், நீங்கள் பண்ணணும், இத்தனை பேர் விடுறோம், எங்கள் சூப்பர்வைசர் வராங்க, அதை பார்த்துங்கன்னு சொல்லி. அதனால வந்து 8வது வருஷம் தொடர்ச்சியாக நடந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 25,000 ஏக்கர் வந்து அந்த நிலங்கள் வந்து சீரமைக்கப்பட்டிருக்கு. தண்ணி பிரச்சனையே இல்லை. 25,000 நிலங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை இன்னைக்கு. அதான் வெற்றி. பிரைவேட்ல பண்ணும்போது வெற்றி. 8 கோடி தான் செலவு. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்களே, எவ்வளவு அவங்க பெர்சன்டேஜ் எவ்வளவு? ஆமா சார், அவங்களுடைய பங்கு தான் 90 லட்சம். ஒரு வருஷத்துக்கு 90 லட்சம், 10 லட்சம் இவங்களுக்கு விவசாயிகளுக்கு. அந்த மாதிரி இது வரைக்கும் அவங்க 8 கோடி கொடுத்துருக்காங்க சார். அவங்க 8 கோடி, இவங்க வந்து 1 கோடி கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. 1 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க சார். அரசு துறையில
அரசு துறை இன்னும் இல்ல சார். அது 2 தான். இவங்க தான். அரசு துறை அரசு வந்து எதுவுமே கிடையாது. அந்த பஞ்சாயத்துல இருக்கிறவங்க வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு பஞ்சாயத்துலயுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி அது ஃபெசிலிட்டீஸ் பண்ணி குடுத்து விவசாயிகள கூட வச்சு, அத கேட்டல் முகாமு, மருத்துவ முகாமெல்லாம் நடத்தும்போது மொத்தமா அதாவது அவனுடைய ஹெல்த்லேருந்து, மண்ணுலேருந்து, விவசாயத்திலிருந்து, கால்நடைகள்லேருந்து அத்தனையும் அவங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்குற அளவுக்கு வந்து இந்த அந்த சிஸ்டம் வந்து கம்பெனி பேர் என்னங்க சார் சொன்னீங்க? அந்த கம்பெனி பேருங்க? கம்பெனி பேர் ஐடிசி. இந்தியன் ஐடிசி டுபாக்கோ கம்பெனிங்களா அது? ஆமா. அவங்க தான். அவங்க தான். அவங்க முன்னாடி வந்து இருந்தாங்க. இப்ப அத வந்து பேப்பர் மேக்கிங் இண்டஸ்ட்ரியா மாத்திட்டாங்க. அ அதான் இப்போ ஹோட்டல்லாம் வச்சிருக்காங்க அவங்க. நிறைய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல்லாம் வச்சிருக்காங்க இப்ப. ஆமா. அவங்க பேப்பர் மேக்கிங் இண்டஸ்ட்ரியா மாத்திட்டு, இப்ப வந்து விவசாயிகளுக்கு இந்த மாரி குடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. அது செஞ்சவர் வந்து ஒரு என்ஜிஓ. அருமையான ஒரு என்ஜிஓ. நல்லா பண்ணாருங்க சார். வறண்ட மாவட்டமான ராமநாதபுரத்துல பஞ்சாப்ல இருந்து விவசாயிகள் வந்து பெரிய அளவுல அங்க அந்த விவசாயிகளை மழை நீர்ல சேகரிச்சு அந்த வறண்ட பகுதியில ஒரு பெரிய செழிப்பான ஒரு பகுதியாக மாத்திருக்காங்க. அது பெரிய சாதனையா பண்ணிருக்காங்க அந்த மாவட்டங்கள்ல. அது போல வந்து இப்ப விவசாயிகளுக்கு இந்த நீர் மேலாண்மை பற்றியும் மழைநீர் சேகரிப்பு பற்றியும் சரியான ஒரு புரிதலையும் விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்தணும். அது அரசாங்கத்தின் மூலமாகவும் என்ஜிஓ மூலமாகவும் செய்யணும். நன்றி. இப்ப இதோட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடலாம் சார். இன்னொரு சந்தர்ப்பத்துல அவர் இன்னும் அடுத்த தொடர்ச்சியா நம்ம அவரை பேச கூப்பிடலாம். மைக்ரோ லெவல்ல இப்ப ஒரு பெரிய அளவுல வேகமா அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சொல்லிட்டாரு. இதை வச்சு நாம ஒரு 5:30 அரசுக்கு நம்மளால ஆனதை ஒரு பரிந்துரை செய்து இந்த நம்ம அனுபவத்தை நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றத நம்ம இன்னும் சொல்லலாம். அவருக்கு டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கு நம்முடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை இதுவரையில் பொறுமையாக கேட்ட நம்முடைய மூத்தவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குடிநீர் மட்டுமல்ல, விவசாயம் தொடர்பான பிரச்சனை, தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்டமான பிரச்சனை, மழைநீர் சேகரிப்பு என்பதை அவரவர் இப்ப அவர்கிட்ட நீங்க எப்ப வேணா நீங்க கன்சல்ட் பண்ணலாம். அவர் நம்பர் நம்ம குரூப்ல இருக்கிறார் அவரு. அந்த அதாவது நம்ம இப்ப இனிமேலாவது நம்ம வீடுகள்ல ஒரு டேங்க் ஏற்கனவே உள்ள சம்பு மாதிரி இன்னும் ஒரு சம்ப் ஏதாவது ஒண்ணு போட்டு அதை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்றது கொஞ்சம் செலவானா கூட நம்ம கூரை தண்ணீரை வருது அப்படிங்கிற மாதிரி இடம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி நிலம் விவசாயத்துல ஈடுபடுறவங்க அந்த ஏற்கனவே அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல மண்வள பாதுகாப்புல கரையை உயர்த்துவாங்க. புஞ்சை நிலத்துல கூட பண்ணி அதுக்கு பண்ணாங்க. அந்த மாதிரி ஏதாவது விவசாயிகளுக்கு ஏதாவது இருந்தாலும் அதையும் நம்ம செஞ்சு அந்தந்த பகுதியில உள்ள பெய்யக்கூடிய மழை நீரை அந்தந்த பகுதியில சேமிச்சு வீணாக செல்லாமல் பாதுகாப்போம். அதே போல இந்த சாக்கடையில போடுற குப்பை கூலங்களை தவிர்த்து அதை நம்மால் முடிந்த வரையிலும் நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய தெருவில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கு, அவர் ரொம்ப பிஸியஸ்ட் இன்ஜினியர். நமக்காக அவர் வந்து எங்க போனாலும் பறந்துட்டே இருப்பாரு. கிருஷ்ணகிரிக்காரரா இருந்தா கூட கோயம்புத்தூர் பக்கமே தான் சுத்திட்டு இருக்கிறாரு. நம்ம ஏரியாவுக்கு கூப்பிட்டா வருவாரு. சார் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஒரு 5 மாதமா எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு சார் ஜனவரி. அதனால நான் வந்து எங்கேயுமே போல. 5 மாசமா ஃபுல்லா ரெஸ்ட் தான். அதனால எனக்கும் வந்து ஒரு வடிகால் தான் இது மீட்டிங் பேசுனது. காலையில ஃபுல்லா ரெஸ்ட்ல வீட்டிலே இருக்கேன் சார். எங்கேயும் வெளியே போல. அட்லீஸ்ட் ஒரு வடிகால் அமைப்புங்கிறது எனக்கும் ஒரு மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். எல்லாமே இதுல ஓரளவு எல்லாமே விவரம் தெரிஞ்சவங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்க பேசலன்னா கூட நிறைய நாங்க எங்களுக்கு வந்து இன்புட் நிறைய கிடைச்சது. ஆமா சார், தெரியும். அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணேன். சார் உங்களுக்கு ஒரு மழைநீர் சேமிப்பு பத்தி ஒரு அருமையான ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டிருக்கோம் சார். அதை நான் வந்து எங்களுக்கு ஒரு ரங்கநாதன் எனக்கு அனுப்பிச்சாலும் சரி, இல்ல நம்ம ரங்கநாதனுக்கு அனுப்பிச்சாலும் சரி, நாங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். எங்க மீட்டிங்ல சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல கோயம்புத்தூர்ல இருக்கா சார் நண்பரு. யார்கிட்டயாவது பேசியிருக்காரு அவர் நம்ம குரூப்ல பேசியிருக்காரு. தெரியும் சார். நன்றி சார். நன்றிங்க சார். அனைவருக்கும் நாங்க அதை எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க பப்ளிஷ் பண்றோம். நாங்கள பிரிண்ட் பண்ணி காப்பீஸ் எடுத்து நாங்க வெளியிடுறோம். நாங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். நன்றி. நிமான்ஸ் அதே போல அந்த நிசா
இவங்க அன்னபூரணி, இந்த மாதிரி டாக்டர் பி.டி. சிவகுமார் அனைவரும் நமக்கு ஒத்துழைத்து வருகிறார்கள். நிறைய பேர் கலந்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. Nisha, we can close this. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாழ்க Thank you. வளமுடன். நன்றிங்க சார். இல்ல. க்ளோஸ் பண்ணல அவங்க. அதான் பண்ணிக்கிறேன். அதான் அவங்க நிஷா மேடம்.